நீங்கள் சாப்பிட்ற மினி மீல்ஸ் வந்து ரைஸு சைட் டிஷ்ஷு அதெல்லாம் டேட்டா சயின்ஸ் ஏன்னா செமிகண்டக்டர் சிப் வந்து அடியில் இருக்கிற தட்டு. இங்கே கரண்ட் போனால் இங்கே வரக்கூடாது. தட் இஸ் அ நாட் கேட். அதாவது வந்து யூ செட் கோட் இஸ் கன்வெர்டட் டு அ சர்க்யூட். அது ஹவு கோட் இஸ் கன்வெர்டட் டு சர்க்யூட் ஆர் வை? மைசூர் பாக் மாதிரி கட் பண்ணுவாங்க. இந்த சைடில் வந்து ஓப்பன் பண்ணி விட்டாக்க இன்னும் நிறையா கரண்ட் ஃப்ளோ ஆகும். க்ளோஸ் பண்ணாக்கு கரண்ட் ரெடியூஸ் ஆகும். நான் உட்கார்ந்த இடத்துலயே என் ஃபோன் ஆப்லயே நான் பட்டன் தட்டுவேன், அது வேலை நடக்கும். What is the significance of the IP or open source with respect to risk and risk for a startup? When you look at the semiconductor syllabus, from a theoretical perspective, நம்ம syllabus வந்து world class. MTech VLSI னு ப்ரோக்ராம் பண்றாங்க, கத்துக்க வேண்டியது எல்லாமே கத்துக்கறாங்க. Hi மக்களே, welcome to payITforward. இதுக்கு முன்னாடி வந்து we would have talked more about data science, UI UX இல்லைனா FSD இந்த மாதிரிலாம் பேசியிருப்போம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட்டான பர்சனாலிட்டிஸ் பார்ப்போம் ஃப்ரம் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் யூ வுட் ஹவ் யூஸ்டு மொபைல்ஸ் ஆர் ஏதாவது ஒரு விஷயம் எடுத்திருப்பீங்க, எல்லாத்துலேயுமே உள்ள ஒரு சிப் இருக்குது. தட் இஸ் வாட் இட் இஸ் மோர் டுவர்ட்ஸ் த செமிகண்டக்டர்ஸ். ஸோ அதை பற்றி ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம், அந்த இண்டஸ்ட்ரி இப்போ தெரிஞ்சுக்கிறோம். தென் வில் கெட் இன் டு மோர் டீட்டெயில்ஸ் அபவுட் த ஸ்டார்ட் அப். ஸோ both are the founders from Mindgrove. Welcome Shashwath and Shasha. Okay. ஸோ லெட்ஸ் கெட் இட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் வந்து செமிகண்டக்டர் பற்றி சொல்லுங்களேன், ஜென்ரலாக வேர் இட் கம்ஸ் இன், ஹவு இட் பிளேஸ் அப்படின்னு இன் அவர் வேர்ல்ட் லைஃப். டெக்னிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க செமிகண்டக்டர் இஸ் லைக் ஒரு சர்க்கியூட் வந்து காப்பர் வயரில் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ வருது, ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர்லாம் பார்த்துருக்கோம். அந்த காப்பர் வயரை வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் இட் ஒரு தண்ணி போகிற பைப்பாக ரீப்ளேஸ் பண்ணி பார்ப்போம். அப்போது இந்த செமிகண்டக்டர் வந்து ஒரு வால்வ், either ஒரு டயோடுனாக்க இட்ஸ் நாட் ரிட்டர்ன் வால்வ், அதாவது the flow goes in one direction, திரும்பி வர முடியும். ஒரு டிரான்சிஸ்டர் எப்படின்னாக்க இட்ஸ் அ வால்வ் வேர் இங்கே ரெகுலேட் பண்ணலாம். இந்த சைடில் வந்து ஓப்பன் பண்ணி விட்டாக்க இன்னும் நிறையா கரண்ட் ஃப்ளோ ஆகும், க்ளோஸ் பண்ணாக்க கரண்ட் ரெடியூஸ் ஆகும். லைக் யுவர் ஃபேன் ரெகுலேட்டர். லைக் அ ஃபேன் ரெகுலேட்டர். ஆனால் இது வந்து இட் இஸ் மச் மோர் எஃபிஷியன்ட் தென் அ ஃபேன் ரெகுலேட்டர். அண்ட் இது வந்து கரண்டாலே ஆப்ரேட் பண்ற ஒரு டிவைஸ். உள்ள வர கரண்ட் வச்சு இந்த வெளியில இந்த சேனல்ல வந்து ஓபன் பண்றதா க்ளோஸ் பண்றது. நாங்க இருக்கிற டொமைன்ல வந்து டிஜிட்டல், அதாவது there are only two states, on or off. ஆன் பண்ணாக்க இங்க கரண்ட் போகும், ஆஃப் பண்ணா கரண்ட் நிற்கும். இதுல இருந்து இன்னொன்னு போடலாம். ஸோ இதுல கரண்ட் போச்சுன்னா இங்க வந்து ஆன் ஆர் ஆஃப். அதை வச்சு அடுத்த லெவல் வந்து we can make logic. இங்க கரண்ட் போனா இங்க வரக்கூடாது. தட் இஸ் அ நாட் கேட். ரெண்டுத்திலயும் கரண்ட் வந்தாதான் இங்க வெளியில வரும், அது ஆண்ட் கேட். ஏதாவது ஒண்ணுத்துல வந்தாக்க இங்க வெளியில கரண்ட் வரும், அது வந்து ஆர் கேட். ஸ்கூல்ல படிச்ச அண்ட் ஆர் நாட், இது இப்படிதான் வருது. யூ கேன் திங்க் ஆஃப் இட் அஸ் ஃப்ளோ. ஒரு நாப் ஓபன் பண்றோம், ரெண்டு நாப் ஓபன் பண்ணாதான் இங்க வெளில வரும், இல்ல ஒரு நாப் ஓபன் பண்ண ஏதாவது ஒண்ணு ஓபன் பண்ணா வெளில வரும். அந்த மாதிரி இது எங்க யூஸ் ஆகுதுனாக்க இங்கேருந்து லாஜிக்கை பில்ட் பண்ணி அட் ஒன் எண்ட் நம்ம மொபைல் ஃபோனோட ப்ராசஸர், டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரோட ப்ராசஸர், ஆல் ஆஃப் தீஸ் வெரி வெரி ஹைடெக் டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ், அதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து ஆல் தி திங்ஸ் தட் யூ மென்ஷன், ஏஐ ஆர் டேட்டா சயின்ஸ், எல்லாமே தே ஆல் டிபெண்ட் ஆன் திஸ். கரெக்ட். இதில் தான் அது ஓடும். நீங்க சாப்பிட்ற மினி மீல்ஸ் வந்து ரைஸு சைட் டிஷ்ஷு அதெல்லாம் டேட்டா சயின்ஸ் ஏன்னா செமிகண்டக்டர் சிப் வந்து அடியில் இருக்கிற தட்டு பிளேட், இல்லைன்னா வாழலை. வெரி குட். லிட்ரலி அதுதான். ஸோ இவர் வந்து எலக்ட்ரானிக்ஸ் சொன்னாரு, செமிகண்டக்டர் எப்படி உருவாயிருக்குன்னு சொன்னாரு. இது எங்க யூஸ் ஆகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பொதுவாக ஒரு வீட்டை எடுத்துக்கிட்டோம், ஒர்க்கிங் பர்சன்ஸ் வீட்டை எடுத்துக்கிட்டோம், சென்னையில் அட்லீஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள மல்டிபிள் மெஷினரி இருக்கும். ஒரு கீசர் இருக்கலாம், ஒரு வாஷிங் மெஷின் இருக்கலாம், ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கலாம். போனை மட்டும் பார்க்க வேண்டாம், மற்றதெல்லாமும் இருக்கு. ஒரு டிவி இருக்கு, ஸ்மார்ட் டிவி, ஆண்ட்ராய்ட் டிவி அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரானிக் டிவைசஸ் வச்சிருக்கலாம். மைக்ரோவேவ் அவன், ஓடிஜி, இண்டக்ஷன் ஸ்டவ் நிறைய இருக்கு. ஒவ்வொன்றுத்துலேயும் நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல போயிட்டு பிரேக் டவுன் வீடியோ, டேர் டவுன் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, உள்ள ஏதாவது இந்த ஒரு சிப் இருக்கு, அந்த ஒரு சிப் இருக்கு, ஒரு போர்டை வெளியில உருவி எடுப்பாங்க. ஆமா, இந்த ஒரு சிப்பும் இதுல இருக்கிறது செமிகண்டக்டர் டிவைஸ். இன்ஃபேக்ட் இப்போ வந்து ஈவன் தி லைட்ஸ்,
லைட்ஸ் ஹவ் ஷிஃப்டட் ஃப்ரம் பீயிங் இன்கான்டசன்ட் லைட்ல இருந்து நம்ம இதுக்கு சிஎஃப்எல்க்கு வந்தோம். இப்போ எவ்ரிதிங் இஸ் எல்இடி. எல்இடி இஸ் a semiconductor. இட்ஸ் a diode. கரெக்ட். இப்போ என்ன பண்ணுன்னா நீங்க ஃபேன் ரெகுலேட்டர் சொன்னீங்க. ஃபேன் ரெகுலேட்டர் இப்போ வந்து இத்தனை நாள் காயில் ரெகுலேட்டர்லாம் இருந்தது, அப்புறம் கெப்பாசிட்டர் ரெகுலேட்டர்லாம் இருந்தது. அதான் நம்மளுக்கு தெரியும் நம்ம. ஆனா இப்போ பாத்தீங்கன்னாக்க ஒரு லைட்டோட டிம்மர் ஸ்விட்ச் போட்டாக்க லைட்டோட டிம்மர் வந்து இப்போ அந்த அந்த மாதிரி ஒரு யாரும் அந்த டிம்மரை ஃபேப்ரிகேட் பண்ணது இல்லை. அங்க உள்ள ஒரு குட்டி ப்ராசஸரை போட்டு அந்த ப்ராசஸர் கண்ட்ரோல் பண்ணி அதை சிக்னலை வச்சு நம்ம அது வந்து நாபோட பொசிஷன் அதை ரீட் பண்ணி சிக்னல் ஜென்ரேட் பண்ணி அது வந்து அந்த லைட்டோடைய பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணும். ஆனா நம்ம சோம்பேறிங்க. அதனால நாபெல்லாம் இப்ப போய் திருக்கிறதுலாம் நம்ம வந்து நம்மளுக்கு எல்லாம் செட் ஆகுது. நான் உட்கார்ந்த இடத்துலயே என் போன் ஆப்லயே நான் பட்டன் தட்டுவேன், அது வேலை நடக்கும். கரெக்ட். அப்ப என்ன ஆகும், உங்க போன்ல வந்து ஒரு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ல நீங்க ஒரு கமாண்ட் செலக்ட் பண்றீங்க. அது ஐதர் வயா ப்ளூடூத் ஆர் வயா வைஃபை அந்த டிவைஸை போய் அந்த சிக்னல் அடையும். கரெக்ட். அந்த வைஃபை டிரான்ஸ்மிட்டர் யூஸ்வலி தனியா ஒரு சிப், போன்ல வந்து அது மெயின் சிப் இல்ல ஸ்னாப் டிராகன் சிப்போட இன்டகிரேட் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன டிவைசஸ்லாம் பாத்தீங்கன்னா தனியா வைஃபை சிப்னு இருக்கும், தனியா ப்ளூடூத் சிப்னு இருக்கும். ஸோ டிரான்ஸ்மிட் ஆகி ரிசீவ் ஆகும், அது ஒரு சிப். கம்யூனிகேஷனுக்கு தனியா சிப் இருக்கு, கம்ப்யூட் பண்றதுக்கு தனியா மைக்ரோ கண்ட்ரோலர் மைக்ரோ ப்ராசஸர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரே சிப்பாவும் செய்வாங்க. அண்ட் அதோடைய லார்ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம போன்ல இருக்கு சிப்ஸ். ஓகே ஓகே. ஸோ காம்ப்ளெக்சிட்டி வந்து அடிமட்டத்துலேருந்து ஆரம்பிச்சு ஐஃபோனோட பயானிக் சிப்ஸோ இல்லை மேக்கோட அந்த எம் சீரீஸ் ப்ராசஸர்ஸோ இல்லை ஒரு 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 மஹிந்திரா XUV 700 கார்ல ஏடாஸ் இருக்கு அப்படின்றது பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சிப்ஸோ எல்லாமே வந்து அந்த இவர் சொன்ன அந்த ஃபண்டமெண்டல் டெக்னாலஜிலேருந்து தான் பில்ட் ஆகும். கான்செப்ட் அதே தான், அடிஷன் அதே தான். அந்த அடிஷனை நம்ம யூஸ் பண்றோம், எவ்வளவு தடவை யூஸ் பண்றோங்கிறது தான் மாறும். ஸோ நவ் வி காட் அ பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் வேர் செமிகண்டக்டர் கம்ஸ் இன். இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஹவு இட் பிரேக் டவுன்ஸ் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும். மேனுஃபேக்சரிங் எப்படி பண்ணுவாங்கன்னாக்க there is a சிலிகான், பியூர் சிலிகான்னா வந்து ஆக்சுவலாக சாண்ட்லேருந்து ரிஃபைன் ஆகிட்டு வருது. ஸோ there is a பியூர் சிலிகான் வேஃபர்னாக்க லிட்டரலாக ஒரு டின்னர் பிளேட் சைஸுக்கு இருக்கும். 300 mm டயாக்கு ஒரு வேஃபர். இந்த வேஃபர்ல வந்து ஃபவுண்ட்ரியில நம்ம டிசைன்ல இருக்கிற அந்த டிரான்சிஸ்டருடைய ஷேப் எல்லாத்தையும் எட்ச் பண்ணுவாங்க. எப்படி எட்ச் பண்ணுவாங்கன்னாக்க இந்த யூஸ் எக்ஸ்ட்ரீம் அல்ட்ரா வயலட் லைட் லேசர். அந்த லேசர் வந்து ஒரு மாஸ்க் உள்ள போகும். அந்த மாஸ்க் வந்து இட் இஸ் லைக் அ இன்வர்ஸ் ஃபில்டர் மாதிரி, ரிவர்ஸ் ஆஃப் த சிப். ஸோ எங்கெல்லாம் எனக்கு வந்து மெட்டல் வேணுமோ மாஸ்க் வந்து ஓப்பன் ஆகும், எங்கெல்லாம் எனக்கு வந்து மெட்டல் வரக்கூடாதோ அங்கெல்லாம் மாஸ்க் க்ளோஸ்ட் ஆயிடும். அதான் நம்ம இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் அதே ஸ்ப்ரே பண்ற டெம்ப்ளேட் மாதிரி வச்சு ஸ்ப்ரே பெயிண்ட் அடிப்போம். எங்க கலர் வருமோ அங்க மட்டும் கேப் இருக்கும், கலர் வரக்கூடாத இடத்துல கேப் இருக்காது இல்லையா. எக்ஸாக்ட்லி அதேதான். சாம குட்டியா இருக்கும், நானோமீட்டர் ஸ்கேல்ல இருக்கும். ஓகே. ஸோ அதை வச்சு அந்த வேஃபர்ல அப்படியே பேட்டர்ன் பண்ணி அப்படியே இது பண்ணிட்டு மைசூர் பாக் மாதிரி கட் பண்ணுவாங்க. இப்படி வெட்டுவாங்க, அப்புறம் இப்படி வெட்டுவாங்க. ஒரு தட்டில ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வெட்டுற மாதிரி லிட்டரலா அதான் வெட்டுவாங்க. அப்புறம் அந்த அதுல இருந்து வருது வந்து ஒன்னு பேர் வந்து டை. ஓகே. அந்த டை எடுத்து ஒரு பிளாஸ்டிக் பேக்கேஜ் இல்ல ஒரு செராமிக் பேக்கேஜ் இல்ல ஒரு மெட்டல் பேக்கேஜ் போட்டு அந்த பேக்கேஜிங்கே ஒரு பெரிய ப்ராசஸ். பேக்கேஜ் பண்ணி அப்புறம் அதை டெஸ்ட் பண்ணி அது மேல எழுத வேண்டிய பேரு, கம்பெனி நேம், பேட்ச் நம்பர் எல்லாம் எழுதி ஷிப் பண்ணி. இதுதான் கோர் ப்ராசஸ். இந்த ரெண்டு ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் இது பண்றாங்க இல்லையா, பேட்டர்ன் பண்ணுறது, அது வந்து வேஃபர் ப்ராசஸ். ஓகே. அப்புறம் இங்க பேக்கேஜ் பண்ணுறது, டெஸ்ட் பண்ணுறது, மார்க் பண்ணுறது, அது பேர் ATMP, அசெம்பிளி டெஸ்டிங் மார்க்கிங் அண்ட் பேக்கேஜிங். ஓகே. யூஸ்வலா இது வந்து ஆல்மோஸ்ட் வேர்ல்ட் ஓவர் இது வந்து ரெண்டு கம்பெனில நடக்கும். ஓகே. ஃபவுண்ட்ரி அப்படிங்கிறது வந்து வேஃபர் வாங்கி டிசைன் வாங்கி டைஸ் பண்ணி கொடுக்குறது. வேஃபர் அப்படியே கூட கொடுப்பாங்க சில ப்ராசஸ். அது வரைக்கும் அவங்க ஸ்கோப் ஓவர். இவங்க வந்து இந்த சிப்பை எடுத்து பேக்கேஜ் பண்ணி டெஸ்ட் பண்ணி இது பண்ணுறது வந்து ATMP கம்பெனி. அவுட் சோர்ஸ்ட் அசெம்பிளி அண்ட் டெஸ்டிங்னு அதுவும் பேர் சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்றது.
இந்த கம்பெனி எல்லாம் வந்து இவங்க தான் கோர் ஃபிசிக்கல் ப்ராசஸ். நேம்ஸ் ஏதாவது சொல்லுங்களேன் இதுக்கு. ஓகே, ஸோ ஃபவுண்ட்ரிஸ்னு பார்த்தீங்கன்னா வேஃபரில் பேட்டர்ன் பண்ணுறவங்கன்னு பார்த்தீங்கன்னா தேர் ஆர் அபவுட் 5 வெரி ஃபேமஸ் நேம்ஸ் இன் தி வேர்ல்ட் டுடே. The most famous is Taiwan Semiconductor Manufacturing Company. Actually most famous நீங்க பாத்தீங்கன்னா Intel correct. But 5 nanometer, 4 nanometer, 3 nanometer. The biggest foundry இன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா the most advanced foundry and the biggest foundry in the world அது வந்து TSMC, Taiwan Semiconductor Manufacturing Company. அப்புறம் தைவான்லயே யுனைடெட் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் இன்னொரு ஃபவுண்டரி இருக்கு. இன்டெல் சொன்ன மாதிரி they have their own. இன்டெல் வந்து அவங்களே டிசைன் பண்ணி அவங்களோட ஓன் ஃபேக்டரி. தைவான் செமிகண்டக்டர், டிஎஸ்எம்சி, யூஎம்சி எல்லாம் வந்து மற்றவங்களுக்காக கான்ட்ராக்ட்ல மேனுஃபேக்சர் பண்ணி பியூர் ஃபவுண்டரிஸ் அவங்க. பியூர் ப்ளே ஃபவுண்டரிஸ் சொல்லுவாங்க. இவங்களை தவிர சாம்சங் பண்றாங்க. சாம்சங் இஸ் த if I am not mistaken, Samsung is the world leader in manufacturing memory chips. Specific. True. நம்ம DDR LPDDR 4 5 னு பாக்குறோம் இல்லையா, SD கார்ட்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே அவங்க சாம்சங் பண்ணுவாங்க. அண்ட் சைனால வந்து SMIC அப்படின்னு ஒரு ஒரு ஃபவுண்டரி இருக்காங்க. இது தவிர அமெரிக்கன்ஸ் குளோபல் ஃபவுண்டரிஸ் இருக்காங்க. இவங்க தான் டாப் players with typically the highest capacity. இவங்கள தவிர நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, அவங்க எல்லாம் வந்து ஜெனரலா ஒரு நீஷ் ப்ராடக்ட் எடுத்து அந்த ப்ராடக்ட்ல ஸ்பெஷலைஸ்டா பண்ணுவாங்க. இல்லனா வந்து கொஞ்சம் ஓல்டர் டெக்னாலஜில வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, பட் மீடியால எல்லாம் நீங்க நிறைய பாத்தீங்கன்னா இந்த 5 பேர் தான் இருக்கு. திருப்பி அடிக்க. கரெக்ட். ஏன்னா வால்யூம்ஸ் இவங்களுக்கு தான் மேக்ஸிமம் இருக்கு. இந்தியால ஒரே ஒரு ஃபவுண்டரி இருக்கு. இட்ஸ் a government lab called the Semiconductor Lab in Chandigarh. Okay. SCL Chandigarh has a process which is called a 180 nanometer process. அதாவது every feature சிப்ல எட்ஜ் பண்ற ஒவ்வொரு ஃபீச்சரும் it will have a minimum width of 180 nanometers. Okay. இப்போ the current process which they are developing is a 1 nanometer process. 1 nanometer. Okay. Okay. 1.4 nanometer something like that. But yeah, நான் வந்து 5க்கு அப்புறம் நான் நம்பர் பார்க்கறதை விட்டுட்டேன். இல்ல, actually there is a story saying that like 22க்கு அப்புறமே வந்து it's more of a marketing story தான் இருக்கு. 28 மார்க்கெட்டிங் ஸ்டோரி தான். 28 மார்க்கெட்டிங் ஸ்டோரி. சோ அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இட்ஸ் ஆல்வேஸ் மேனுஃபேக்சரிங்ல டாலரன்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு டிரான்சிஸ்டர் நீங்கள் 28 நானோமீட்டர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இட் இஸ் யூஸ்வலி 28 ப்ளஸ் ஆர் மைனஸ் சம்திங். அண்ட் பியூர் பிளே ஃபவுண்டரியோட வேலை என்னன்னா அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த எக்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோக்கு குறைக்கும். ஸோ ஒன் ஆஃப் த வேஸ் ஆஃப் லுக்கிங் அட் இட் இஸ் ஆன் ஆவரேஜ் 28 நானோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 28 நானோமீட்டர் ஆவரேஜ் இஸ் யுவர் மினிமம். ஆனால் சில இடத்துல 28 தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவனே வந்து 28 நானோமீட்டர் சிப்ல மோஸ்ட் ஆஃப் த கேட் லென்த் வந்து 35 நானோமீட்டர் பண்ணுவான். ரொம்ப வெரி ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ்க்கு தான் அவ்வளோ கீழே குறைச்சுன்னு வருவான். ஆனால் இட் ஹேஸ் அ மீனிங். It's just that number 100% இதுவும் எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகும். ஓகே, பேசிக்கா என்ன ஆகுதுன்னா நீங்க சின்னதா குட்டியா போக உங்க ஃபீச்சர் சைஸே சிங்கிள் டிஜிட் நானோமீட்டருக்கு வந்தாச்சு. உங்க எரர் பார் வந்து நீங்க 45 நானோமீட்டர்ல பண்ணும்போது எனக்கு பிளஸ் ஆர் மைனஸ் நானோமீட்டர்ஸ் அப்படின்னா அது ஒன்றும் பெரிய விஷயம். கரெக்ட். மேனுஃபேக்சரிங் மேனுஃபேக்சரிங்ல எப்பவுமே அந்த டாலரன்ஸ் இருக்கதா செய்ய போகுது. ஆனா நீங்க உங்களோட ஃபீச்சர் சைஸே 2 நானோமீட்டர் பிளஸ் ஆர் மைனஸ் 2 நானோமீட்டர்னா உங்களுக்கு வந்து வைடா டிஃபரன்ஸ் வரும். கரெக்ட். அந்த டிஃபரன்ஸை குறைக்கிறது தான் அந்த ப்ராசஸ் நோடோட மெச்சூரிட்டி, ஈல்டு, அதெல்லாம் வந்து அந்த கான்செப்ட்ல தான் வரும். ஓகே, பட் கொஞ்சம் முன்னாடி போய்ட்டோம் நம்ம. சோ கரெக்ட். யா, I'll just pull it back a little bit. இவங்களுக்கு வந்து இந்த ஃபவுண்டரி பேக்கேஜிங் ஹவுஸ் நீங்க பாத்தீங்கன்னா I can give you one or two names which are famous in India. who are setting up இப்போ புதுசா வராங்க. Keynes Keynes Electronics. Okay. Keynes Semicon வந்து Keynes Semicon அப்படினு they are setting up a packaging house. அதே மாதிரி டாடா பண்றாங்க. Okay. Foxconn is trying to do it. இப்போ குஜராத்ல செமிகான் இந்தியால அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா மைக்ரானோட பிளான்ட். மைக்ரான்ஸ் பிளான்ட் இஸ் a packaging plant for Micron's memory. Okay. அவங்க மேனுஃபேக்சர் பண்ற மெமரிஸ்க்கு பேக்கேஜ் ஓகே. சோ ஆனா மோஸ்ட் ஆஃப் தி நேம்ஸ் வந்து யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க.
ஆம்கார், ஏஎஸ்சி குளோபல் இவங்கெல்லாம் தேர் பேரே வெளில வராது. ஆனால் தே ஆர் வெரி வெரி பிக் கம்பெனிஸ் பை தெம்செல்வ்ஸ். ஓகே. இத்தனை நாளா யாருக்குமே தெரியாது. ஒரு 20 வருஷமா டிஎஸ்எம்சி ஹஸ் பீன் தி லீடர் இன் லாட் ஆஃப் திங்ஸ். கரெக்ட். ரீசெண்டா அந்த வார் அந்த இதெல்லாம் இப்போ பிகாஸ் ஆஃப் சர்டன் அதர் குளோபல் புஷஸ் அந்த பேர் வெளில வருது. என்ன தெரியாது யாருக்கும். இவங்களுக்கு வந்து டிசைனை ஃபீட் பண்ணது இஸ் த டிசைன் ஹவுஸ். ஓகே. அங்கதான் இப்போ வந்து அபார்ட் ஃப்ரம் தி பிக்கெஸ்ட் நேம்ஸ்ல வந்து அபார்ட் ஃப்ரம் இன்டெல், all the biggest names in semiconductors who we would have heard about, NVIDIA-வா இருக்கட்டும், AMD-ஆ இருக்கட்டும், Qualcomm, Broadcom, Apple, இவங்க எல்லாமே they are what is called a fabless semiconductor. Foundry அவன் கையில இருக்காது. டிசைன் மட்டும் தான் பண்ணுவாங்க. பண்ணிட்டு டிஎஸ்எம்சி, யூஎம்சி ஆர் சாம்சங் இந்த மாதிரி கம்பெனிஸ் கையில கொடுத்து அந்த டிசைனை ஆன் கான்ட்ராக்ட் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி இங்க கொடுப்பாங்க. இட் யூஸ் டு பி இன்டெல் மாதிரி எல்லாருமே இன்டிகிரேட்டட் டிவைஸ் மேனுஃபேக்சரா இருந்தாங்க. ஏஎம்டி கிட்ட இருந்த ஃபவுண்டரி தான் இப்போ குளோபல் ஃபவுண்டரிஸ் ஆயிடுச்சு. யூஎம்சி வந்து ஃபவுண்டரியா இன்னைக்கு ஃபேமஸ். அவங்க அந்த கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா செவரல் டிசைன் ஹவுசஸ் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. த மோஸ்ட் ஃபேமஸ் ஆஃப் விச் இஸ் மீடியாடெக். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து பிகாஸ் ஆஃப் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் டிசைன் அண்ட் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ஃபவுண்டரி, இது ரெண்டும் பிரிஞ்சு போயிட்டு இருக்கு. ஒரு கம்பெனியால ரெண்டுத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. தட்ஸ் த பேசிக் பாயிண்ட். ஸோ இப்போ டிசைன் ஹவுசஸ் இருக்கு. டிசைன்லேயே நம்ம ரெண்டா பிரிக்கலாம். அண்ட் தட் இஸ் வாட் இஸ் காமன். இப்போ நாங்க வந்து we are a design house. ஓகே. நிறைய டிசைன் ஹவுசஸ் என்ன பண்ணுவாங்க, அது வந்து ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட் அப்படின்னு பிரியும். ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் எனி கோடிங் ஜாப். we are writing code. we write code, we run the code as a simulation and அதோட அவுட்புட் வந்து கரெக்டா வருதா அப்படின்னு பார்ப்போம். ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து திருப்பி பேக் எண்டுக்கு கொடுப்பாங்க. பேக் எண்ட்ல வந்து அந்த கோடு எடுத்து அதை டிரான்சிஸ்டரா லே அவுட் பண்ணுவாங்க. சிப்பில் ஒரு சோர்ஸ் கோட் எடுத்து ஒரு சர்க்யூட்டா மாத்துவாங்க. ஓகே. அந்த process of conversion is typically called back end design or physical design. ஓகே ஓகே. So these are two processes here. இந்த ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்டுக்கு இன்புட்டா கொடுக்கிறது வந்து தேர்ட் பார்ட்டி ஐபிஸ் டெவலப் பண்ண நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. அண்ட் இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணதுக்கு வந்து we have compilers, we have CAD tools, we have simulation tools. இது எல்லாம் பண்றது வந்து ITA tool providers கம்பெனிஸ் இருக்காங்க. Cadence, Synopsys and Mentor Graphics மூணே ஒரு கம்பெனி தான். அவங்க டாமினேஷன். சுத்தி வர குட்டி குட்டி நிறைய கம்பெனிஸ் இருந்துட்டே இருப்பாங்க. ஓகே. புது புது இனோவேஷன்ஸ் கொண்டு வந்து சின்ன சின்ன பார்ட்ஸ் ஆஃப் தி டிசைன் சைக்கிள்ல வந்து நாங்க இத மட்டும் நான் சிமுலேட் பண்ணி கொடுப்போம். இல்ல அந்த லேஅவுட்டுக்கு வந்து we will give you one plugin to do this very well. அந்த மாதிரி ஏதாவது பவர் அனாலிசிஸ் பண்றாங்க. ஓகே. எனக்கு இதுல ஒரு क्वेश्चन மட்டும் இன்னும் கிளியர் ஆகல ஆடியன்ஸ்க்கு. அதாவது வந்து you said code is converted into a circuit. Yes. அது how code is converted into a circuit or why? ஓகே. சோ சர்க்யூட்னா சர்க்யூட்டை தானே வரையணும், அது என்ன கோட் எழுத சொல்றீங்க? முதல்ல வந்து early days அப்படிதான் பண்ணிருந்தாங்க. சர்க்யூட் வந்து சர்க்யூட்டா வரைவாங்க. And recently I was reading an article by one of the early Intel designers. 4004 அப்படின்னு நம்ம முதல்ல Intel chip கேள்வி 404 1972 பென்டிஎம்க்கு முன்னாடி 68 பென்டிஎம்க்கு முன்னாடி வெர்ஷன் எல்லாத்துக்கும் முன்னாடி. ஆமாமா. ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் அது வந்து எப்படி பண்ணினோம் அப்படின்னு அவர் வந்து யாரும் மறக்க கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டிகல் எழுதி இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு. பேசிக்கலி ஒரு பெரிய டிராயிங் போர்ட்ல ஒரு இது அக்ரிலிக் ஷீட் போட்டுட்டு அந்த அக்ரிலிக் ஷீட் மேல ஒரு நம்ம செலோஃபேன் பேப்பர், ரெட் கலர் செலோஃபேன் பேப்பர் ஒட்டி அதுல வந்து கீறுவாங்க, கீறி எடுப்பாங்க, பீல் பண்ணி எடுப்பாங்க. ட்ரேஸ் பண்ணிட்டு நம்ம மார்க்கர் மாதிரி ஒரு டூல் எடுத்துட்டு ட்ரேஸ் பண்ணிட்டு அந்த எக்ஸ்போஸ் பண்ணனும் இல்லையா, அச்சு பண்ணனும். எக்ஸ்போஸ் பண்றதுக்காக அந்த ஏரியா மட்டும் லிட்டரலா நம்ம தெர்மோகோல் சார்ட் பேப்பர் ஆமாமா இத வச்சு கீறி எடுத்து
அது இவ்வளவு சைஸ் இருக்கும். அது வந்து அது மேல லைட் ஷைன் பண்ணி ஆப்டிக்கலா போட்டோகிராஃப் பண்ணி ஆப்டிக்கலா ரெடியூஸ் பண்ணி அப்புறம் அந்த ஃபிலிமை டெவலப் பண்ணி அதை திருப்பி போட்டோ பண்ணி ரெடியூஸ் பண்ணி ஃபைனலா மாஸ்க்கு ரெடி பண்ணுவாங்க. ஓகே. தட் ப்ராசஸ் இஸ் இம்பாசிபிள் டு டூ. இட் வாஸ் ஆல்ரெடி crazy in the 1970s. It is impossible anytime after the 1970s. Okay. அதனால he started getting dedicated design software. அது பிளஸ் கம்ப்யூட்டர் வந்துட்டு. So we could build design software which will do this, automate this process. அந்த டிசைன் சாஃப்ட்வேர் வந்து அடுத்த லெவல்ல கம்ப்யூட்டர்லயே சர்க்யூட் வரும். ஓகே. கம்ப்யூட்டர்ல சர்க்யூட் வரைஞ்சு அந்த சர்க்யூட்டை வந்து you lay it out and you bring. கரெக்ட். இப்போ சர்க்யூட்டை கூட வரைய முடியாது. Intel 4004ல there might have been few thousands of transistors. இப்போ நாங்க பண்ற சிப்ல there will be I think about 2 million transistors சொல்லலாமா? Slightly higher. Okay. இங்க ஒரு பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ண வேண்டியது என்னன்னா, இங்க நாங்க பண்ற சிப் வந்து ரொம்ப குட்டி. நீங்க பிசிக்கலா பாத்தீங்கன்னா இந்த கை விரலுடைய நகத்தோட சின்னதா இருக்கும். ஓகே. Okay. அதுலயே 2 மில்லியனுக்கு மேல டிரான்சிஸ்டர் ஓகே. and we are not using the most state of the art process node. Okay. 7 nanometers. அவ்வளவுதான் வருது. ஆப்பிள் M1 லாம் பாத்தீங்கன்னா hundreds of billions to trillions of transistors. Trillion. Okay. Trillions of transistors வரணும். நீங்க அதை உட்கார்ந்து நீங்க அதை டிராயிங் போட்டீங்கன்னா பேப்பர் பத்தாது உலகத்துல அந்த மாதிரி வந்து ஆயிடும். And you would not have time to adjust place. You will not be able to ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா ஃபோன் ரிலீஸ் பண்ண போகுது. You will not even be able to understand. எனக்கு ஒரு 2 numbers ஆட் பண்ணனும் அப்படினா நான் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன். இன்புட் இஸ் நம்பர் A, இன்புட் இஸ் நம்பர் B. அது எப்படி அதோட லெந்த் இவ்வளவு பிட், ஏனா கம்ப்யூட்டர்ல பிட்ஸ்ல வரும். இவ்வளவு பிட்ஸ். நம்பர் A is say 32 bits. நம்பர் B is 32 bits. அப்புறம் அந்த ஆடர் வந்து நம்ம எலக்ட்ரானிக்ஸ் பசங்க காலேஜ்ல படிச்சிருப்பாங்க. டிஜிட்டல் லாஜிக். ஃபுல் ஆடர். ஃபுல் ஆடர். அதான் திருப்பி அதான் ஐயோ திரும்ப நீங்க அப்ப படிச்சது இப்பதான் யூஸ் ஆகுது. சோ ரொம்ப லோ லெவலா சொல்லணும்னாக்க bit 1 XOR bit 2, bit 1 XOR bit 2, bit 1 XOR bit 2 அந்த மாதிரி எழுதிட்டு அந்த எழுதிட்டு if I give it to the compiler அது வந்து சர்க்யூட்டா ஜெனரேட் பண்ணிடும். Okay, so you write a code which will be output would be the circuit. Yes. Output நான் கம்பைலருக்கு இப்போ if you take a C compiler, input is code and the output is machine language. Correct. My hardware design language compiler, HDL compiler னு சொல்லுவோம். Input is code but the output is a circuit. அந்த சர்க்யூட்டை வந்து you can convert that circuit. It is actually ரொம்ப deep computer science இதெல்லாம், but you can convert the circuit into a C code. Okay. You can convert a C code into a circuit. Okay. Technically என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த backward forward பண்ணலாம். சோ இப்போ நாங்க இதான் பண்ணிட்டு இருக்கோம். Okay. Nice. சிப் பண்ணிட்டு இருக்கோம். கன்வர்ஷன் பண்ணல. Okay. கன்வர்ஷன் tools available ஆ வாங்கி டூல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சோ சிமுலேட்டர் என்ன பண்ணுவோம்னாக்க இந்த சர்க்யூட்டை கொடுத்துட்டு I am giving voltage here. இங்க வந்து என்ன வோல்டேஜ் வருது? Again electronic students நிறைய கேள்விப்பட்டிருப்பாங்க ஸ்பைஸ் சிமுலேஷன். சோ அதுல வந்து இட்ஸ் எக்ஸாக்ட்லி தி சேம். ஆனா டிஜிட்டல் அப்படிங்கிறதுனால நான் வந்து இங்க 1 கொடுத்தாக்க அங்க 1 வருது. என்ன வருது? கரெக்டா வருதா அப்படிங்கிறது எங்களோட சிமுலேஷன் வெரிஃபிகேஷன். At this point the circuit has not been laid out. அதாவது இந்த AND கேட் இந்த OR கேட்டோட கனெக்ட் ஆயிருக்கு. இந்த OR கேட் இதோட, ஆனா அது வந்து பிசிக்கலா சிப்ல எங்க வரணும்னு சொல்லல. சோ அந்த process வந்து it used to be manual. இப்போ ஃபுல்லா செமி ஆட்டோமேட்டட், 90% ஆட்டோமேட்டட் ஆக்சுவலா. ரஃபா பிளாக் சொல்லிடுவோம். The tool will take care of putting individual blocks. So first you have done the connections alone but layout போடல. இப்போ செகண்ட் வந்து connections அதுதான் but layout fixing in where it is. It is called floor planning. Okay, it's a floor planning னா என்னன்னா சிம்பிளா சொல்லணும்னா நம்ம வீட்ல வந்து வாஸ்து பார்ப்போம்ல, இந்த இடத்துல இந்த மூலையில இருக்கணும், அந்த மூலையில இருக்கணும். அதான்
ஓகே. ஸோ சில ரூல்ஸ் ஆஃப் தம்பு வச்சுக்கிட்டு வீட்டுக்கு கட்டும் போது லைட்டிங் வரணும், வென்டிலேஷன் வரணும்ன்றது பேசிஸ்ல நம்ம அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணோம். இங்க வந்து நான் பவர் சப்ளை கொடுக்குறேன், அது எல்லாத்துக்கும் போய் ஈக்குவலா சப்ளை போகணும், கிளாக் சிக்னல் எல்லாத்துக்கும் வேகமா போகணும். இவன் இந்த பிளாக் வந்து இந்த பிளாக்கோட நிறைய பேசுறான், அதனால இவங்க 2 பேரும் பக்கத்துல வச்சுக்கலாம், சீக்கிரம் சிக்னல் போய் முடியும். இந்த ப்ராசஸ் வந்து ஃப்ளோர் பிளானிங். இதை நம்ம வந்து ஜென்ரலா செமி ஆட்டோமேட்டிக்கா பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா பண்ணலாம், பட் ஜென்ரலா செமி ஆட்டோமேட்டிக்கா பண்ணுவாங்க. ஏன்னா இவனும் பேசிப்பாங்கனால பக்கத்துல வச்சுக்கலாம் இப்படின்ற இந்த தாட் ப்ராசஸ் வந்து டிசைனருக்கு தெரியும். ஆமா, அதனால அவங்க அந்த ஹிண்ட் கொடுப்பாங்க. ஓகே, எஃபெக்டிவ்லி. சோ அந்த ஃப்ளோர் பிளானிங் ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டூலே வந்து இந்த பிளாக்குக்கும் இந்த பிளாக்குக்கும் கனெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே. இந்த ஆட்டோமேட்டட் ப்ராசஸ் கரெக்டா பண்றது வந்து இட்ஸ் a skill which is it's an art, it's a skill and it is one of the highest paid things. இது வந்து ஆட்டோமேட் தானே என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா it's almost like handling an aircraft's autopilot. அந்த level of complexity and it takes months to do it correctly. நீங்க இது வந்து ஒரு 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 ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு சேஞ்ச் பண்ணுவீங்க. ஒரு இடத்துல ட்ரூன்னு இருக்கும் ஒரு ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளை ஃபால்ஸ்னு மாற்றணும், அவ்வளோதானே அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அங்கே ஒரு 10,000 வேரியபிள் இருக்கும், ஒரு ஸ்டெப்புக்கும் 10,000 வேரியபிள் இருக்கும். அந்த 10,000 வேரியபிள்ல எந்த வேரியபிளை வந்து ட்ரூ தொடணும், எந்த வேரியபிளை ட்ரூவா வைக்கணும், எந்த வேரியபிளை ஃபால்ஸா வைக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு 10 வருஷம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக it's a very very that is what makes it a difficult job. Okay. எங்க கை, ஏன்னா நம்மளுக்கு வந்து டைம் இருக்காது. நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை போனே ரிலீஸ் பண்றோம் அப்படின்னா 6 மாசம் 7 மாசம் தான் டைம் இருக்கும் உங்களுக்கு இந்த இதெல்லாம் ட்வீக் எல்லாம் பண்றது. ஆமா, இதுக்கு நடுவுல மேனுஃபேக்சரர் பண்ணி ரிலீஸ் பண்ணனும். எக்ஸாக்ட்லி. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு சம பிரீமியம் இருக்கு. ஓகே. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப் பண்றவங்களுக்கு வந்து ப்ரொஃபசர் காமகோட்டி கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவார், அவர் வந்து இது வந்து அவர் வந்து கோர்சஸ் 2ஆ பிரிப்பார். அவர் வந்து சரஸ்வதி கோர்ஸ்னு சொல்லுவார், லக்ஷ்மி கோர்ஸ்னு சொல்லுவார். ஓகே. ரிசர்ச் ஐஐடி மெட்ராஸ்ல ரிசர்ச்க்கு டீப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் கோர்சஸ் எல்லாம் வந்து சரஸ்வதி கோர்ஸ், என்ன உங்களுக்கு அதுல இருந்து வந்து ஞானம் கிடைக்கும். ஓகே. லக்ஷ்மி கோர்ஸ் இந்த கோர்ஸ்ல எல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டேன்னா, ஏஐ கோர்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோர்சஸ் எல்லாம் ட்ரேஸ் பண்ணிட்டேன்னா யுவர் எம்ப்ளாயபிலிட்டி கோர்ஸ். செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில இந்த ஸ்கில் செட்டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு டைம் ஆகும், கிட்டத்தட்ட டாக்டர் ப்ரொஃபஷன் மாதிரி. ஓகே. யூ நெவர் கெட் தி ஸ்கில். பண்ணி 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 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் பண்ணி 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 நீங்க பிராக்டிஸ் பண்ணி 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 அந்த ஸ்கில் வளருது. ஓகே. ஆனா ஒரு வாட்டி உள்ள போயிட்டீங்கன்னா லைஃப் செட்டில்டு. சாமா அந்த ஸ்கில் இருந்ததுன்னா. புரியுது. காட் இட். இட்ஸ் ஹார்ட். அந்த ஸ்கில் வந்து ஈஸியா வராது. அண்ட் இதுல தான் actually this ties in a little bit to business. இந்த outsourced physical designல தான் நம்ம வந்து இந்தியால முதல் செமிகண்டக்டர் ஸ்டடி ஆரம்பிச்சோம். ஓகே. So we have as of date as of 2 years ago 20% of the semiconductor workforce of the world was actually resident in India. Is it? Yes. We thought now only we are getting started or we are about to start now. Well, நீங்க இப்படி பாருங்க, Nvidiaக்கு இந்தியால ஆபீஸ் இருக்கு. Correct. Intelக்கு இந்தியால ஆபீஸ். Exactly. Qualcommக்கு இந்தியால ஆபீஸ் இருக்கு. Multiple office. எல்லாம் பெரிய ஆபீஸ் கட்டி வச்சிருக்காங்க. Broadcomக்கு இந்தியால ஆபீஸ் இருக்கு. AMDக்கு இந்தியால ஆபீஸ் இருக்கு. மைக்ரானுக்கு இருக்கு. Everybody is having. ARMக்கு இந்தியால ஆபீஸ் இருக்கு. ஆமா. அப்படினா பெரிய பேர்கள் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஏன் எல்லாரோட ஆபீஸும் இந்தியால இருக்கு? ஓகே. அப்ப இந்தியால ஏதோ இருக்கு. கரெக்ட். இது என்னது? டாலன்ட். இதுல என்னன்னாக்க, because actually if you think about it, there is not much difference between programming and doing that front end design. Back end is art which is taught. அது வந்து உள்ள போன எக்ஸ்பீரியன்ஸ்ல you will get it. எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்துரும். இப்போ ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இவர் சொன்னது எல்லாமே செமிகண்டக்டர் ஜாயின்ட்ஸ் அண்ட் மேஜர்ஸ். கரெக்ட். நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம ஐடி சர்வீசஸ் கம்பெனிஸ், HCL, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ, இவங்க எல்லாருமே they are contracted by the semiconductor companies including the foundries. Foundry வந்து process design kit னு ஒன்னு கொடுப்போம். ஓகே. அதுல வந்து நீங்க இந்த மாதிரி கோட் எழுதுனீங்கன்னா அந்த சோர்ஸ் கோடுக்கு
இதுதான் circuit. இந்த பீஸ் ஆஃப் சர்க்யூட்டை நீங்க Output ஆ வரும். அவுட்புட்டா பண்ணணும். ஸோ சோர்ஸ் கோட் உங்ககிட்ட இருக்கு, லிஸ்ட் ஆஃப் சர்க்யூட்ஸ் அதுதான் அந்த லைப்ரரி அவன் கொடுப்பான். கம்பைலர் அந்த டூல் கம்பைலர் வந்து இதை பார்த்து இதுலேருந்து அதை மேப் பண்ணி கொடுக்கும். அப்படிதான் உங்களுக்கு கன்வர்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஸோ இதை வந்து these process design kits very often are made by our IT majors, or at least they are significant contributors to it. ஓகே. ஸோ அதனால அந்த ஈகோ சிஸ்டம் இருக்கு. ஓகே. இந்த ஐபி நம்மளது இல்லை. ஆ. ஸோ இப்போ ஒரு அமெரிக்கன் கம்பெனி வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ் கிட்ட இந்த மாதிரி சர்வீஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த ஐபி வந்து அமெரிக்கால தான் ரெஜிஸ்டர் ஆகும். ஓகே. ஸோ இட் கேனாட் பி கவுண்டட் as Indian ஐபி. ஆனா செய்யறது இந்தியால. ஏன்னா அந்த டேலண்ட் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே. கேப்பபிலிட்டி நம்ம கிட்ட So இருக்கு. design talent நம்ம கிட்ட almost 20 years. So as a student நான் அதை கத்துக்கணும்னா what are the softwares or where I should start with? Start B.Tech ல வந்து digital design. Okay. It's the most important course. திட்டுவாங்க, எல்லாரும் திட்டுவாங்க, நானும் திட்டினேன். ஆனா இப்ப சொல்றேன், திட்டாதீங்க, நிறைய காசு. ஓகே. அது பிடிச்சிருந்ததுன்னா அதுல இறங்கி விளையாடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தாராளமா ஸ்ட்ராங்கா படிங்க. பிகாஸ் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பயங்கரமா இருக்கும். இப்ப கூட இன்னைக்கு கூட இந்த பெரிய கம்பெனிஸ்ல நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போனீங்கன்னா அந்த இன்டர்வியூல அட்லீஸ்ட் வித் எக்ஸ்பீரியன்ஸ் 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் போனீங்கன்னா அந்த இன்டர்வியூல மினிமம் கால்வாசி இன்டர்வியூ டிஜிட்டல் செகண்ட் இயர் பிடெக்ல படிக்கிற அந்த டிஜிட்டல் டிசைன்ல இருந்து தான் கேட்பாங்க. ஆண்டிகேட் டார்கெட்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஹாஃப் ஆர்டர் ஃபுல் ஆர்டர்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. அண்ட் அதே மாதிரி if you are interested in the analog side, electronic devices, electronic circuits, EDC. Yes. எனக்கு அது பிடிக்காது. எனக்கே அது பிடிக்காது. I'm the electronic student here. Even on computer science பிடிக்காதுன்னு சொல்லலாம். எனக்கே பிடிக்கும். ஆனா இதெல்லாம் தெரியணும். And then typically final year bachelor's la வந்து there might be a course on VLSI design. Okay. Masters la you can do VLSI design. And programming skills ரொம்ப முக்கியம். எந்த language should I start? C? It does not matter. It doesn't matter. You need to be நீங்க எழுதுற லாங்குவேஜ் முக்கியம் இல்ல. ஓகே. கம்யூனிகேட் பண்றது தான் முக்கியம். கம்யூனிகேஷன் அப்படின்னா நம்ம தாட் ப்ராசஸை வந்து ஒரு விதத்துல ஆர்கனைஸ் பண்ணி கோடா மாத்து. ஓகே. பேசிக்கலி ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 அல்காரிதம். ஏன்னா இந்த ரெண்டு ப்ராசஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட். ஃப்ரண்ட் எண்ட் வந்து இட்ஸ் கோட் பை இட்செல்ஃப். ஓகே. பேக் எண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, they actually write code, control that program to do the layout. நிறைய கோட் தான் எழுதுறாங்க. So again அது வந்து it might be in a specialized language. அந்த டூலோட லாங்குவேஜா இருக்கலாம். யூசுவலி நிறைய அந்த டூல்ஸ் வந்து TCL அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. டிக்கிள்னு சொல்லுவாங்க. TCL. அந்த so you need to learn that. But அது உடனே கத்துக்கணும்னு அவசியம் இல்ல. ரொம்ப கஷ்டமான லாங்குவேஜே கிடையாது. TCL is much simpler one. So if you know Python or you know C, you can easily pick up TCL in a matter of ஒரு வாரம் 1.5 வாரத்துல கத்துக்கலாம். Okay. நாலு தடவை ஸ்கிரிப்ட் எழுதணும்னா தானா வந்துரும். So front end language-னே எதை நான் எடுத்துக்கிறது? Perl, Python அந்த மாதிரி. ஜெனரலா பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ் ஃப்ரண்ட் எண்ட் மோஸ்ட் ஃபேமஸ் அப்படினு பாத்தீங்கன்னா Verilog தான் யூஸ் பண்ணுவாங்க. Verilog. Okay. அது தவிர VHDL ன்னு ஒன்னு இருக்கு. அது ரொம்ப it was very famous say somewhere back in the 90s. Okay. VHDL was used until mid 2000s மாதிரி. இப்போ வந்து ரொம்ப பயங்கரமா ஹெவி டியூட்டி யூசேஜ்லாம் கிடையாது. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா lots of Verilog and then they use something called system Verilog. இப்போ என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நீங்க Verilogல நிறைய மேனுவலா உட்கார்ந்து எழுதணும். ஒரு 64 பிட் வயர் நீங்க செட் பண்றீங்கன்னா உட்கார்ந்து ஒரு லைன் டிஃபைன் பண்ணிட்டு வாங்க. அதெல்லாம் those are logic கிடையாது, just repetitive work. அது நிறைய தப்பு. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு தடவை எழுதிட்டு காப்பி பண்ணிட்டு 63 தடவை ஒண்ணு 64 தடவை பண்ண மாட்டோம். இல்ல இந்த இண்டெக்ஸ் நம்பரை மாத்த மாட்டோம். அதனால தப்பு விழும். கரெக்ட். அது நம்ம கண்ணுல 64 தடவை காப்பி பேஸ்ட் பண்ணும்போது நம்ம உட்கார்ந்து ஒவ்வொரு கவுண்ட் பண்ண மாட்டோம். எக்ஸாக்ட்லி. சோ தப்பு வரும். ஆமா. அந்த மாதிரி எல்லாம் மிஸ்டேக்கை ப்ரிவென்ட் பண்ண என்ன பண்றாங்கன்னா, புதுசா லாங்குவேஜஸ் டெவலப் பண்றாங்க. HLS ஹை லெவல் சிந்தசிஸ்னு சொல்லுவாங்க. ஓகே. சி லெவல்ல அதோட கொஞ்சம் Verilog is like assembly. ஆமா. ஓகே. So அதுக்கு மேல higher level languages like C or Python மாதிரி வருது. Okay. So there are actually hardware description language libraries written in Python. Okay. Okay. There are
some written in Scala. Okay. And நாங்க யூஸ் பண்றது வந்து this is a very IIT Madras thing, IIT Madras RISC Lab thing. We use a language called BlueSpec System Verilog. Okay. It was developed in MIT, Massachusetts Institute. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த ப்ளூ ஸ்பெக் என்ன பண்ணோம்னா, சில பர்டிகுலர் ரூல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டா ஹோல்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் இட். அது ப்ளூ ஸ்பெக்கோட கம்பைலர் பார்த்துக்கோ. நம்ம வந்து ஹை லெவல் லாங்குவேஜ்ல ஹார்ட்வேர்ல நம்ம ஒரு இது யோசிக்கும் போது ஃபர்ஸ்ட் இது நடக்கும், அப்புறம் இது நடக்கும், இவனும் சேர்ந்து ஒரே சமயத்துல நடப்பாங்க அப்படின்றது எழுதுறது வந்து ப்ளூ ஸ்பெக்ல ரொம்ப ஈஸி. லைன்ஸ் ஆஃப் கோட் ரொம்ப ஆகும். ப்ளூ ஸ்பெக் என்ன பண்ணுன்னா, அதை எடுத்து கம்பைல் பண்ணி வெரிலாகா எடுத்து நம்ம கையில கொடுத்துரும். அந்த வெரிலாக வந்து எல்லாரும் வெரிலாக் சப்போர்ட் பண்ணுவாங்க. So all these EDA tools and all of that, everything supports Verilog. You feed the Verilog into those things and then start the process of converting it into a circuit. Okay. Nice. It makes the job of writing a design much faster, much more reliable also. You know, you will not make those mistakes. The convention mistake. We make other mistakes, they are high level mistakes. You don't make that very நுணுக்கமான ஒரு low level mistake வந்து நிக்காது. Okay. So அப்படிதான் போயிட்டு இருக்கு இப்போ. And generally in the industry இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. But really இந்த languages எல்லாம் கத்துக்கிறது is not the biggest thing. Maximum 1 or 2 months கத்துக்கலாம். Okay. The fundamental concepts தெரிஞ்சிட்டாக்க language is not a problem. Okay. In many ways இது வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடுறா, கிரிக்கெட் டெஸ்ட் மேட்ச் ஆடுறா. ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆடுற டெஸ்ட் மேட்ச், இப்பெல்லாம் டெஸ்ட் மேட்ச் 3 செஷன்ல முடிச்சிடறாங்க. 5 நாள் விளையாடுற டெஸ்ட் மேட்ச். பேக் இன் தி டேஸ் when சச்சின், டிராவிட், லக்ஷ்மன், ஆஸ்திரேலியன் இதுல பாத்தீங்கன்னா மெக்ராவ், கிலஸ்பி, அந்த ஷேன் வான், அந்த கேங், நாங்க தான் அந்த கான்செப்டை கத்துக்கிட்டேன். எல்லாரும் ஒரு ஏதோ ஒரு மேட்ச் ஆஸ்திரேலியாவில், இப்போ ஆஸ்திரேலியாவா சவுத் ஆஃப்ரிக்காவா ஞாபகம் இல்லை, பிச்சு தார் மாரா பால் ஸ்விங் ஆச்சு, பவுன்ஸ் ஆச்சு, டர்ன் ஆச்சு, எல்லாம் ஆச்சு. பேட்ஸ்மேன் எல்லாம் மோஸ்ட் டாப் பேட்ஸ்மேன் எல்லாம் அவுட். டிராவிட் எதிர்பார்க்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு, மற்ற எல்லாம் அவுட் ஆகுது. அப்புறம் யாரோ ஒருத்தர் ஒரு ரன் எடுத்தாங்க, இப்படி வந்தாரு, அப்படியே நின்னுட்டாரு. அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியல போல. அவர் பாட்டுக்கு அப்படியே தட்னார் and then he went on to make a century. அப்போ வந்து again எனக்கு டக்குனு 2003-04 era, either ஹர்ஷா போக்லே ஆர் கவாஸ்கர் were commenting and அவங்க வந்து ஒரு லைன் சொன்னாங்க, அது என் மண்டையில போய் அப்படியே உட்காந்துருச்சு. when the going gets tough like this, அப்படின்னு பிச்சை காட்டிட்டு, stick to the basics. அந்த பேசிக்ஸை ஒழுங்கா பண்ணுங்க, திருப்பி ஒழுங்கா பண்ணுங்க, மற்றதெல்லாம் தானா நடக்கும். So the digital design ஒழுங்கா பண்ணுங்க, மற்றதெல்லாம் தானா பில்ட் பண்ணிட்டு போயிடலாம். And if somebody is interested in the hobby level of doing this, சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், கத்துக்கணும் அப்படின்னாக்க, இப்போ கூகுள் அண்ட் ஃபவுண்டரி இன் தி யூஎஸ், ஒரு சின்ன ஃபவுண்டரி இன் தி யூஎஸ் கால் ஸ்கைவாட்டர், இப்போ குளோபல் ஃபவுண்டரிஸ் தான் சேர்ந்துட்டு இருக்காங்க இந்த கோர்ஸ்ல, have released a lot of tools. Open Road, Open Lane அப்படின்ற ரெண்டு டூல் இருக்கு. Open source free, that's awesome. இன்ஸ்டால் பண்ணலாம். And இத வந்து கம்ப்ளீட்டா நாங்க யூஸ் பண்ற ப்ளூ ஸ்பெக்கும் ஓபன் சோர்ஸ். Open Road, Open Lane. யோசிஸ்னு ஒரு டூல் இருக்கு. இந்த டூலை வச்சு நம்ம வந்து சோர்ஸ் கோட் ஃபீட், வெரிலாக் சோர்ஸ் கோட் பண்ணி நம்ம சர்க்யூட் ட்ரான்ஸ்லேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் அதுக்கப்புறம் ஓபன் ஸ்பெல்லிங் YOSYS yet another synthesis tool. Okay. So இவங்கெல்லாம் என்ன பண்ணிருக்காங்கனாக்க, you can download this tool free. அதை வச்சு சும்மா டிசைன் டியூட்டோரியல்ஸ்லாம் வச்சிருக்காங்க, கோர்ஸே இருக்கு. இப்போ யூ கேன் டேக் தட் கோர்ஸ், யூ கேன் சால்வ் ஆல் தோஸ் ப்ராப்ளம்ஸ். அதை வந்து லே அவுட் பண்ணி அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஓ இது இப்படி பண்ணாக்க இப்படி தான் வருமா அப்படின்னு வி கேன் ட்ரை இட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் எனக்கு தெரிஞ்ச 2 இது இருக்கு இந்த மாதிரி இன்டர்நேஷ்னலி. ஹோப்ஃபுல்லி சம்படி இந்தியாலையும் பண்ணுவாங்க. But I mean இந்தியாலேருந்து அங்கே கொடுத்துருக்காங்க. It would be nice if we had some local entity which is also doing this. fabless-னு ஒன்று இருக்கு. Okay. And tiny tape-out. Tiny tape-out is lower level. சும்மா காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து கோர்ஸில் வந்து ஹாஃப் ஆடர் கற்றுட்ருக்காங்க, ஃபுல் ஆடர் கற்றுட்ருக்காங்க, இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேசிக் சர்க்யூட் கற்றுட்ருக்காங்க.
ஒரு 1 ஸ்டேஜ் மைக்ரோ ப்ராசஸர் பண்றாங்க. 4004 ஓகே அந்த ப்ராசஸர் லெவலுக்கு பண்றாங்க. ஒரு 8051 டெவலப் பண்ண ட்ரை 1000 டிரான்சிஸ்டர்ஸ் குட்டி குட்டி சிப் இதெல்லாம் அத வந்து லே அவுட் பண்ணி ஓப்பன் ரோட் யோசிஸ் ஓப்பன் லேன் இதெல்லாம் வச்சு லே அவுட் பண்ணி கொண்டு வந்துட்டு you can submit it to them. They will tape it out. They will do the foundry process. ஆக்சுவலா மேனுஃபேக்சர் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்களா? வாவ். டெஸ்ட் பண்ணலாம். ஈவன் அட் த லோ ஐ மீன் நம்பர்ஸ் லோவா இருந்தாலும் நம்பர்ஸ் லோவா தான் இருக்கும். ஓகே. The process works that way. Okay. But the average நீங்க ப்ரொஃபஷனல் TSMC or global original professional இதுக்கு போனீங்கன்னா காஸ்ட் அதிகமா இருக்கும். Exactly. The sophistication levels are high, the quality that they give is high, so cost அது proportional-ஆ இருக்கும். And இதெல்லாம் will be done on very very old process nodes 130 nanometer 180 nanometer அந்த மாதிரி. அத வச்சு நீங்க ப்ரொஃபஷனலா பண்ண முடியுமா? not yet. Okay. அது growth எப்படி இருக்குன்னு இப்ப தெரியாது. இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ்ல கண்டிப்பா கத்துக்கிறதுக்கு இது வந்து செமிகண்டக்டர் டூலிங் கத்துக்கிறதுக்கு பெர்ஃபெக்ட் டூல். வாவ். உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஏன்னா இந்த EDA டூல்லாம் சீப் கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் வெரிலாக் உள்ள கொடுத்துட்டு ஃபேக்டரியோட மெஷின்குள்ள போடுற GDS ஃபைல்னு சொல்லுவாங்க, குளோபல் டிஸ்கிரிப்ஷன் ஸ்கீமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபைலை நீங்க வெளியில எடுக்கணும்னா you will need a series of tools. Okay. Getting that entire set is very expensive. Okay. Very 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 expensive. Okay. Which is outside of any individual or the Indian government is setting up certain programs to ensure that இந்த மாதிரி இந்த டூல்ஸ் எல்லாம் அவங்க வாங்கி வச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்றதுக்கு ஆக்சஸ் கொடுக்கிறதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல ஸ்டார்ட் அப்ஸ் கொடுக்கிறது. ஓகே. EDA வெண்டர்ஸே வந்து they understand. அவங்களுக்கு they spend so much money developing it. So அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிகவர் பண்ணணும், அதனால அந்த பிரைஸுக்கு வருது. பட் அவங்களுக்கே புரியுது ட்ரெயின் பண்றதுக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களே கவர்மெண்டோட பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களே வந்து சப்போர்ட் கொடுத்து தேர் ஆல்சோ பார்ட்டிசிபேட்டிங். ஸோ தீஸ் ப்ரோக்ராம்ஸ் ஆர் கமிங் த்ரூ ஃப்ரம் த கவர்மெண்ட். ஓகே. ஸோ அதே மாதிரி fabless வந்து இன்னும் கொஞ்சம் லைக் இஃப் யூ ஆர் வெரி 2 levels down there. ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி you want to make one small product அது டெஸ்ட் பண்ணி கரெக்ட்டா இருக்கு. So you can give it it doesn't cost as much as taping out a chip in the professional foundries. For a student நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் சிஸ்டம் இஸ் ஃபேர்லி தியரி ஹெவி. And when you look at the semiconductor syllabus from a theoretical perspective, நம்ம syllabus வந்து world class. MTech VLSI னு ப்ரோக்ராம் பண்றாங்க, கத்துக்க வேண்டியது எல்லாமே கத்துக்கறாங்க. Okay. And the programs are slightly tuned for these students to go into service companies because job opportunities அப்படி இருந்தது. Exactly. இப்போ என்னன்னா if you want to be a true star in the semiconductor world, you need practical experience. அதை விட முக்கியமா இன்னும் இதுவா குறிப்பா சொல்லணும்னா you need to fail. தப்பு பண்ணணும். ஓகே. கரெக்டா பண்றது ஸ்கில். தப்பு பண்ணிட்டு அடுத்த வாட்டி வந்து இந்த பக்கம் போனா மூஞ்சிலே வெடிக்கும்பா, எனக்கு வேண்டாம், வேற ட்ரை பண்ணுவோம், இது பண்ண கூடாது, பண்ணா டைம் வேஸ்ட் ஆகும், பண்ணா பெரிய பிரச்சனை, பின்னாடி பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அது எக்ஸ்பீரியன்ஸ். அது இந்த மாதிரி யோசிஸ் ரீஃபேப்லஸ் அதுல வச்சு நீங்க பண்ணலாம். You can do all the trials and then learn. ஒரு வாட்டி ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் பண்ணி தட்டு தடுமாறி உழுந்து எழுந்து அத பண்ணி எடுக்கும் போது இதெல்லாம் பண்ணணும், இது அவ்வளவு ஈஸி இல்ல, இந்த இது நீங்க இப்படி பண்ணணும் ஈஸியா வரும், அந்த ஐடியா வர ஆரம்பிச்சிடும். ஓகே. அப்படி பேச ஆரம்பிப்பாங்க. நான் இதை பண்ணேன், என்னப்பா வெடிச்சது அப்படின்னு கேட்பாங்க. எல்லாருக்கும் பிடிக்கும், என்னப்பா வெடிச்சதுன்னு கேட்பாங்க. இது பண்ணி சொதப்பிச்சு, அதனால அது இப்படி ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன், வரல, வந்தது அப்படின்னு நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் போது your potential to get employment goes up. Exactly. Also your potential to be able to build something as a entrepreneur also goes up. Exactly. ஏன்னா இதனால உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? We face this problem. I know how to build it. I have a market. I have the talent. நான் பண்ண முடியாது. Cost of doing it is very high. Correct. ஆனா இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் இருக்கும்போது you can try it. திருப்பி ட்ரை பண்ணி அதை வந்து on a budget, on a very small budget you can do it. ஒரு கம்ப்யூட்டர் வேணும் அவ்வளவுதான். You can run the open source tools.
ஒரு லெவல் மேல போனோம்னாக்க இஃப் யூ ஹேவ் an ஐடியா which is useful கவர்மெண்ட் போய் பிட்ச் பண்ணலாம் இல்ல நம்ம ஐடி மெட்ராஸ் பிரவர்த்தக்கு கூட பிட்ச் பண்ணலாம். ஓகே. and then அங்க டூல்ஸ் இருக்கு. நாங்க அப்படி தான் பண்றோம். we don't own the tools ourselves. ஏன்னா டூல்ஸ் வாங்கணும்னாக்க as I said it's very very expensive. it's ஒரு seed stage startup க்கு full set வருதுங்கிறது வந்து ரொம்ப rare. ஓகே. ரொம்ப rare. ஓகே. now நீங்க இதுல சொன்னதனால இத கேக்குறேன். I mean there is something called Shakti processor. Yes. There is a relation between you and them and IIT. And the story சொல்லுங்களேன். ஏன்னா that will be useful. so I will start Shakti processor ல ஆரம்பிக்கிறேன். அப்புறம் நாங்க எப்படி அங்க வந்தோம்? Shakti. so in 2012 eraல Professor Kamkottiயோட RISC labல they were looking for a processor design where they could do some modifications for research. அப்படி ஒரு ப்ராசஸர் அவங்களுக்கு கிடைக்கல. ஓகே. ஏன்னா இருக்கிற டிசைன் எல்லாமே இட் இஸ் பீங் யூஸ்ட் இன் கமர்ஷியல். இது அவங்க வந்து இந்தியா கேட்பாங்க, இது மாடிஃபை பண்ணலாம், மாடிஃபை பண்ணக்கூடாதும்பாங்க. they will not give support, they will not. சரி வேண்டாம் நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு இறங்கிருக்காங்க. ஓகே. இறங்கி by about 2017 ஓகே they had a real processor. Something as IP which on simulation works exactly as a processor should work. Okay. இதுக்கு என்ன பண்ணாங்கன்னாக்க there is something called an instruction set architecture. ISA. ISA is a blueprint for making a processor. Or another way to think of it is the language that the processor talks to the programmer. Assembly instructions இருக்கு இல்லையா, that is the ISA. Okay. இந்த instruction கொடுத்தா இந்த ரெஜிஸ்டர் ஆட் பண்ணாக்க இங்க போய் நிக்கணும். or if you example ஒரு divide by 0 வந்ததுன்னா divide a1 a2 and a2 is 0 அப்படின்னாக்க it should cause a trapனாக்க கண்ட்ரோல் வந்து இங்க தான் போகும். அந்த மாதிரி ப்ரோக்ராம் கவுண்டர் எப்படி இன்க்ரிமெண்ட் ஆகுது. this is what is called ISA. for the non technical people. திருப்பி அப்போ சொன்ன இலை சாப்பாடு எக்ஸாம்பிள், ஒரு இலை சாப்பாடு வடை பாயசத்தோட விருந்துன்னு சொல்லும் போது வடை இருக்கணும், பாயசம் இருக்கணும், ஒரு பொரியல் இருக்கணும், ஒரு அப்பளம் இருக்கணும், ஒரு ஊறுகாய் இருக்கணும், ஒயிட் ரைஸ் இருக்கணும், புளியோதரை வைப்பாங்க, ஸ்வீட் வைப்பாங்க, ரசம் சாதம், சாம்பார் சாதம், எக்ஸாக்ட்லி அண்ட் சோ ஆன். இந்த மாதிரி இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, இதுதான் ISA. பொரியல் வந்து எந்த வெஜிடபிள் வச்சு பண்ணணும் அப்படின்றது வந்து செய்றவனுடைய பிரச்சனை. எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றோங்கிறது வந்து டிசைன் ஹவுஸோட சாய்ஸ். ஆனா அந்த பொரியல் இலை சாப்பாடுன்னு நான் சொல்லணும்னா அந்த பொரியல் இருக்கணும், கூட்டு இருக்கணும், ரசம் இருக்கணும். நம்ம தக்காளி ரசம் பண்றோமா, பைனாப்பிள் ரசம் பண்றோமா, அதெல்லாம் நம்ம சாய்ஸ். Okay, those are the combination which you make it. The basic blueprint இலை சாப்பாடுனா இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும், இது இந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ISA. Nice. For a chip. Okay. அவங்க வந்து they ended up using முதல்ல IBM ஓட ISA இருந்தது, ஓபன் பவர் அப்படின்னு. அந்த ஓபன் பவர் வந்து ஆரம்பிச்சாங்க because it was famous. they took one look at it. இவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், வேண்டாம் வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு திருப்பி பார்க்கும்போது அப்போதான் கரெக்டாக பெர்க்லில இருந்து RISC-V அப்படிங்கிற ISA ரெடி பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ they started using it. IIT Madras was the third entity in the world. After Berkeley, UC Berkeley and MIT, it was IITM which started working on RISC-V. Okay. அதோட அவுட்புட் தான் சக்தி ப்ளஸ். ஓகே. நீங்க இதை அப்படியே பாஸ் பண்றேன். இந்த RISC-V பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அகைன் another branch out. Okay. So அந்த ARM RISC-V, how the story goes on. இந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் மகாபாரதம் மாதிரி தான் இருக்கு. செமிகண்டக்டர் ஸ்டோரி itself. பாஸ் பண்ணிட்டு you will go off on one tangent. அப்படியே போய்டும். கஷ்டம் தான். பட் ஓகே, RISC-V பத்தி கொஞ்சம் சொல்லலாம். This instruction set அப்படிங்கிறது வந்து there was always a debate. இந்த டிபேட்ல I'm talking in the 1970s and 1980s. காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சர்னு ஒன்று இருக்கு, ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சர். காம்ப்ளெக்ஸ்னாக்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ல மல்டிபிள் திங்ஸ் நடக்கும். இப்போ if you take the most famous RISC that everybody knows today is x86. Intel RISC. Intel ஓட அதுல வந்து add two numbers அப்படின்னாக்க அந்த நம்பர் வந்து ரெஜிஸ்டர்ஸ்னு சொல்லுவோம். ரெஜிஸ்டர்ஸ்ல இருக்கலாம், ஆனா ரெஜிஸ்டர்ஸ்லயும் இருக்கலாம், மெமரியிலும் இருக்கலாம். மெமரியில போய்
A can be a memory, B can be a register. A can be register, B can be memory. Memory வந்து மெமரியோட அட்ரஸ் இன்னொரு ரெஜிஸ்டர்ல இருக்கலாம். அதை அந்த மெமரிக்கு போய் அதில் இருக்கிற வேல்யூ எடுத்துட்டு வந்து இதோட ஆட் பண்ணி வேற ஒரு மெமரியில போடு, இல்லை ஒரு ரெஜிஸ்டர்ல போடு. அந்த ரெஜிஸ்டர்ல இன்னொரு ரெஜிஸ்டர்ல இருக்கிற இடத்துக்கு போய் அந்த மெமரியில போடு. அந்த மாதிரி ஆடர். அகைன் கோயிங் பேக், இவர் வந்து டெக்னிக்கலா பேசுறாரு, நான் டெக்னிக்கலாவே பேசிட்டு பஞ்சாபி தாலி, ராஜஸ்தானி தாலி, குஜராத்தி தாலி, தமிழ்நாடு தாலி, கேரளா தாலி, எல்லாத்துலயும் பொரியல் இருக்கு, எல்லாத்துலயும் உருளைக்கிழங்கு இருக்கு, கரெக்ட், எல்லாத்துலயும் ரைஸ் இருக்கு. ஆனா அதை நம்ம எப்படி பண்றோம், அதை எப்படி சர்வ் பண்றோம், எந்த ஆர்டர்ல சர்வ் பண்றோம், அதெல்லாம் மாறுது. கரெக்ட். ஸோ x86 பவர், ஆர்ம், RISC-V இதெல்லாம் மேஜர்ஸ் ஆர்கிடெக்சர்ஸ். எல்லாத்துலயும் ஆர்டர் உண்டு, எல்லாத்துலயும் மல்டிப்ளையர் உண்டு. அந்த அடிஷனை எப்படி பண்றோம், முன்னாடி என்ன பண்றோம், பின்னாடி என்ன பண்றோம், அதுல தான் வந்து சேஞ்சஸ் இருக்கு. 4 விஷயத்தை சேர்த்து வச்சு ஒன்னா பண்றோமா, இல்ல 4 விஷயத்தை வந்து அது சிஸ்க், கரெக்ட், ரைட், அவியல், அதுல இருக்கிற 4-5 ஐட்டத்தை எடுத்து தனித்தனியா பொரியலா பண்ணி 5 பொரியலா பண்றோமா, அது ரிஸ்க். ஓகே. சோ இட் டர்ன்ஸ் அவுட் இப்போ வந்து யாரும் அசெம்பிளி கோட் எழுதுறது, கரெக்ட். எஸ், சிஸ்க் வந்து அசெம்பிளி கோட் எழுதுறவங்களுக்கு ரொம்ப ஈஸி. It is reducing lot of ஒரு லைன்ல நிறைய வேலை முடியும். கரெக்ட். இப்போ எல்லாரும் நம்ம கம்பைலர்ஸ் யூஸ் பண்றோம். சோ இட் டர்ன்ஸ் அவுட் ரிஸ்கா பண்ணது வந்து இட் ஹேஸ் அட்வான்டேஜஸ் பிகாஸ் கம்பைலருக்கு வந்து ஆஃப்டர் ஆல் இட்ஸ் a program, கொஞ்சம் மக்கு தான், அதுக்கு வந்து ஈஸியா புரியும். இன்டெல் அவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு, சிஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் thousands of instructions are there. ஆனா நீங்க வந்து if you actually compile a program in C, it will not be using most of those instructions. Correct. And most of those modes of the instructions. Exactly. அதனால தான் அவங்க வந்து சண்டை போட்டு ரிஸ்கா சிஸ்கா அப்படின்னு சண்டை போட்டுட்டே இருந்தாங்க 70s 80sல. நிறைய they fought over research papers. இவன் ஏதாவது ரிசர்ச் பேப்பர் போடுவான், அவன் இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்ல, வந்து சரியில்லை, இவனும் சரியில்லை. இது வந்து ஒரு 20 வருஷம் அப்படிதான் ரிஸ்க்னு ஆரம்பிச்சு RISC-1, RISC-2, RISC-3, RISC-4 போய் RISC version 5ல வந்து அது அப்படியே அளவுக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு. ARM அப்படிங்கிறது வந்து ARM is a company which makes the processor which ends up in Apple, Qualcomm phone processor, Apple phone processor, MediaTek ஓட processor எல்லாத்துலயும் போறது வந்து including all your microcontrollers, Raspberry Pi தான் இருக்கு. ஓகே. ARM வந்து என்ன பண்ணாங்கன்னாக்க, the name ARM is actually Acorn RISC Machines. Interestingly, ARM was not started by VLSI engineers. ARM was started by electronics engineers who wanted a processor to build a computer. And to give a backstory, it's the only company which is out of US at the time. It's more of UK. இப்போவும் அப்படிதான், they are still headquartered in Cambridge, United Kingdom. Yeah, but at that point, yes. So அப்படி ஆரம்பிச்ச கம்பெனி by the mid 2010க்குள்ள they became dominant. ரிஸ்க்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து பவர் சேவிங்ஸ். x86 இன்டெல் ப்ராசஸர் எடுத்து மொபைல் ஃபோன் போட்டாக்க பேட்டரி லைஃப் 4 மணி நேரத்துக்கு மேல வரவே இல்லை. குறைச்சு கொண்டு வந்து 4 மணி நேரத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ ARM ப்ராசஸர் போட்டாக்க you could have battery lives of 2 days, 3 days with really good performance. அதனால ARM became very dominant in that side. Mobile phone market. Industry and in the embedded industry. Same. Correct. Same goes for it. So, இன்னும் நிறைய இருந்தது 90s, early 2000sலாம் இன்னும் நிறைய ஆர்கிடெக்சர்ஸ் இருந்தது. அதெல்லாம் குறைஞ்சு வந்து இப்போ x86க்கும் ARM மட்டும் தான் இருந்தது இந்த early 2010s. அப்போ UC Berkeley as a research project, we will take all the lessons learned from ARM and all of these other MIPS node இருந்தது, ARM இருந்தது, இன்னும் இருக்கு. And when we will take all the lessons learned from these processors, these ISAs, and we will build a new ISA அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. Berkeley உள்ளே RISC-1, RISC-2, RISC-3, RISC-4 பண்ணது RISC-5 வந்தது. They took one major decision here. We will release this ISA as open source. They took another major decision over here. We will keep it as open governance. Okay. So யாரெல்லாம் இதை வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்களோ அவங்க வந்து they can
become members of the RISC-V Foundation. ஃபவுண்டேஷனை கிரியேட் பண்ணி அதை வந்து எந்த கவர்மெண்ட்டும் இன்டர்ஃபியர் பண்ணிக்கூடாது அப்படின்ட்டு போய் ஜெனீவால ஹெட் குவார்டர். ஓகே. பிகாஸ் ஸ்விஸ் ஆர் நியூட்ரல். ஸோ யார் வேணாலும் அங்கே போய் ஜாயின் பண்ணி அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த மாதிரி அடுத்த ரிலீஸில் வந்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனை மாற்றலாம், ஆட் பண்ணலாம், எல்லாம் சொல்கிறோம். Okay. What is the significance of the IP or open source with respect to RISC and CISC for a startup? Two things. One is what motivated RISC-Lab to start building the processor in the first place. எனக்கே ஏதோ புதுசாக பண்ணணும். நான் போய் கேட்டேன்னாக்க ஆர்கிடெக்சர் லைசன்ஸ் வாங்கணும். ஆர்கிடெக்சர் லைசன்ஸ் வாங்கணும்னாக்க யூ வில் ஹேவ் டு பி ஃபண்டட் வெரி 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 வெல். ஓகே. அது எப்படி ஆரம்பிக்கும்? RISC-V, I can download the RISC-V spec. I can implement the base processor. எனக்கு இதுதான் ட்ரை பண்ணணும் அப்படின்னாக்க I can make that change. I know several universities around the world who take the RISC-V ISA and அதோடைய அதாவது வந்து மாடியூல்ஸா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இன்டிஜருக்கு தனியா, மல்டிப்ளைக்கு தனியா, ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ்க்கு தனியா அந்த மாதிரி. ஸோ இன்டிஜரை மட்டும் எடுத்து 37 இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வரும். ஓகே. அந்த 37 இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு இன்டிஜருக்கு மட்டும் ஒரு ஃபுல் ப்ராசஸர் பண்ணலாம். அதை வந்து ஒரு கோர்ஸா பண்ணுவாங்க. வாவ். கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் கோர்ஸா உட்காந்து பைப்லைனிங் அப்படின்னா ஒரு பைப்லைன் பண்ணு, ஆடர், ஹாஃப் ஆடர், ஃபுல் ஆடர், இன்டிஜர் ஆடர், இன்டிஜர் மல்டிப்ளையர், இன்டிஜர் டிவைடர், அதை சிமுலேட் பண்ணி பார்க்கலாம். அதை நீங்க வந்து fablessல போட்டு டேப் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்படியே மூவ் பண்ணிட்டு இப்போ அந்த ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கு ட்ரைனிங் சிஸ்டம்ஸ். ஓகே. அண்ட் தட்ஸ் ஆக்சுவலி வெரி வேல். ஸோ RISC-V நீங்க யாருக்கும் லைசன்ஸ் ஃபீ கொடுக்க வேண்டாம். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் ஃபார் அ ஸ்டார்ட் அப். ஆமா, நேர போய் RISC-V இன்டர்நேஷனலோட வெப்சைட்டுக்கு போய் அவங்க எல்லாம் ராட்டிஃபைட் அப்படின்னு ஸ்பெசிஃபிகேஷன் வச்சிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா நீங்க அசம்பிளி பார்த்துருப்பீங்க. அசம்பிளிக்கு கீழே எப்படி இருக்கும்? பைனரியா தானே மாறும். அது எப்படி இருக்குங்கிறது நீங்க அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ல போய் பார்க்கணும். ஓகே. ஸோ நோ லைசன்ஸ் ஃபீ, நோ ராயல்டி, அண்ட் யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். இந்த மூணு விஷயம். திஸ் இஸ் வாட் டிரைவ்ஸ். இது வந்து இட்ஸ் நாட் ஒன்லி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ஸ்டார்ட் அப், இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மெனி எஸ்டாப்ளிஷ்ட் கம்பெனிஸ். இப்போ வெஸ்டர்ன் டிஜிட்டல் ஹார்ட் டிரைவ் இருக்கு. The hard drive has a small processor in it. Correct. எப்படி ஸ்பின் பண்ணி, ஸ்பின் அப் பண்ணி, ஸ்பின் டவுன் பண்ணுறது அப்படிங்கிறது இஸ் a small processor. ரொம்ப நாளைக்கு வந்து வெஸ்டர்ன் டிஜிட்டல் ஹேஸ் பீன் யூசிங் RISC-V processor in that. அவங்களே டேப் அவுட் பண்ணி பண்ணுறது ப்ராசஸர் ராதர் தென் பேயிங் லைசன்ஸ் ஃபீ. இவங்க வந்து இப்படியே பண்ணுறாங்க, அவங்களுக்கு வேண்டிய யூஸ் கேஸ்க்கு மட்டும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா கம்பெனிஸில் சப்சிஸ்டம்ஸ், குட்டி குட்டி கண்ட்ரோலர்ஸ், இதுக்கெல்லாம் வந்து RISC-V ப்ராசஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஆல்ரெடி அது it doesn't come out a lot because it's very very much inside a company. So for a startup, for எங்களுக்கு வந்து what we found is very important for that we have RISC-V and அதுக்கு மேல சக்தி is that Shakti allows us to do things with the processor. நாங்க வந்து ரொம்ப ISA லெவல்ல வேலை பண்ணல, கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது அந்த மாதிரிலாம் பண்ணது. ஓகே. By the way, you can add those custom instructions in RISC-V. அதுக்குன்னு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி புது இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம்னா இப்படி பண்ணலாம் பண்ணியிருக்காங்க. we are not doing that. எங்களுக்கு வந்து ப்ராசஸரை ஆப்டிமைஸ் பண்ணலாம். ப்ராசஸரை கரெக்டாக உள்ள கொண்டு வந்து யூ கேன் பிளக் இன் டு அன் ஈகோ சிஸ்டம் ஆஃப் கம்பைலர், லிங்கர், டீபக்கர், லைப்ரரிஸ் எல்லாம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங். லினக்ஸ் ஓட்டலாம். Wow. Real time operating system ஓட்டணுமா? இப்போ Android போர்ட் பண்றாங்க. Android இப்போ போர்ட் and Google is porting Android. Ported Android actually. Ported Android to RISC-V. So we can and Google are recently announce பண்ணிருந்தாங்க. அவங்க வந்து Qualcomm ஓட watch இத வந்து they're looking to build wearables with it and they are going to use the RISC-V platform explore பண்ண போறாங்கன்னு நியூஸ் வந்தது கொஞ்ச நாள் முன்னாடி. So அந்த ecosystem இருக்கு. GCC, Clang, நமக்கு தெரிஞ்ச அந்த கம்பைலர்ஸ்ல ஸ்டாண்டர்டா RISC-V போர்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ தட்ஸ் தேட். இதுக்கு என்ன பண்ணாங்கன்னா இந்த லைசன்ஸ் ஃபீ இல்லாத, ராயல்ட்டி இல்லாத ISA எடுத்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ப்ளூ ஸ்பெக் வச்சு கடகடன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. வாவ். ஒரு திங்க் தேர் லெஸ் தென் 10 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ப்ரொஃபஸர் Kamakoti and 10 students and professor and some project staff together completes this. Wow. So இது பண்ணியாச்சு. இது வந்து செமிகண்டக்டர் லேப் சண்டிகர்ல வந்து ஃபர்ஸ்ட் டேப் அவுட் கொடுத்து சிப்பு கொண்டு வர வச்சு
சிப்பையும் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. இட் வாஸ் a சக்ஸஸ். ஓகே. அப்புறம் என்ன பண்ணாங்க, சக்தியோட சோர்ஸ் கோடை எடுத்து மொத்தமா ஓபன் சோர்ஸ் பண்ணிட்டாங்க. சூப்பர். RISC-V ஓபன் சோர்ஸ். RISC-V லைசென்ஸ் கிடையாது, ராயல்டி கிடையாது. சக்தியை வந்து BST 3 கிளாஸ் லைசென்ஸ்ல யூஸ் பண்ண போட்டு ஐடி மெட்ராஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எங்களை மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் கேன் டேக் தட் சோர்ஸ் கோட் அண்ட் மேக் ப்ராடக்ட்ஸ் வித் தட் சோர்ஸ் கோட் அண்ட் செல் இட் கமர்ஷியலி. Okay. We don't need to give a license fee to IIT Madras. We don't need to give கொடுக்க தேவையில்ல, royalties கொடுக்க தேவையில்ல. And we are also allowed to make modifications over and above the baseline that they have given. Okay. So நாங்க அதை எடுத்து பேஸ்லைன் எடுத்து எங்களோட தான் இன்னும் பண்ணி, or எங்க யூஸ் கேசஸ் நாங்க சிக்னல் ப்ராசஸிங் அண்ட் கம்ப்யூட்டர் விஷனுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எங்க யூஸ் கேஸ் அவங்க ஜெனரல் பர்பஸ் ப்ராசஸர் மாதிரி டெவலப் பண்ணாங்க, கண்ட்ரோலர் மாதிரி டெவலப் பண்ணாங்க. அது எங்களுக்குன்ற எங்களோட யூஸ் கேஸ் எங்களோட கம்ப்யூட்டேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நாங்க வந்து இதெல்லாம் பண்ண முடியும். ஓகே. ஸோ இதுலேருந்து ஒரு கொஸ்டின், ஐ மீன் so far whatever I understood, you are actually competing with Intel, Nvidia, அவங்களோட இல்லை அந்த லீக்ல தான் நீங்கள் டிசைன் லீக்ல போகிறீங்க. I assume that we are also a fabless semiconductor design company. Yes. அவங்களோட தான் நாங்க கம்பீட் பண்றோம். Because அவங்க வந்து பண்றது Intel and AMD எல்லாம் பாத்தீங்கன்னா PC, data center அந்த மாதிரி. Exactly. Qualcomm, MediaTek எல்லாம் பாத்தீங்கன்னா high end mobile phones அந்த மாதிரி, high end automotive அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. நாங்க வந்து embedded தான் பண்றோம். Okay. But embedded as it was 10 years ago, the scope of what is called an embedded system is expanding. So these days we use the term edge. Or IoT. Okay, IoT. So அந்த இப்போ நாங்க வர்க் பண்ணிட்டு இருக்கிறது அந்த ஸ்பெசிபிக் சப் டொமைன்ல மட்டும். Okay, you are playing for IoT and edge. Okay, IoT and edge னு வெச்சுப்போம். So அதுல வந்து you are building a startup. So like this, like can somebody like tomorrow உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி some student can come and build his own processor பண்றாங்க, என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கு? தாராளமா பண்ணலாம். The semiconductor market in India in 2023 is somewhere around between 25 and 30 billion dollars. Okay. Total market in India, if I remember again media news outlets correctly. 2026-27 பீரியட்ல it is expected to go to about 60 to 70 billion dollars. Oh wow. Almost doubling or more than doubling. Correct. நீங்க 2030 பாக்கும்போது world wide this semiconductor business alone is expected to cross $1 trillion and be a $1 trillion market. ஏன்னா நம்ம இப்போ வந்து டிஜிட்டல் எவ்ரிதிங் AI and everything is connected அப்படின்னு அந்த ட்ராக்ல போயிட்டு இருக்கோம் இல்லையா. எல்லாத்துக்கும் அஸ்திவாரம் அந்த சிப். இதுல கால்வாசி வந்து இந்தியா மார்க்கெட். வாவ். பை 2030. வாவ். அந்த மாதிரி வந்து நிக்கும். இப்போ நீங்க சொல்லுங்க, எவ்வளவு கம்பெனி இந்த அவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்கு, அவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கு, நாட் ஈவன் ஒரு ஹேண்ட்ஃபுல் கூட கிடையாது. பாக்கெட் லோட்ல நம்ம கம்பெனி பண்ணலாம். எக்ஸாக்ட்லி. And China does this. Okay. Chinaல வந்து நிறைய process, நிறைய products வெளில வருது. Some of them are very high quality. So and அவங்க கவர்மெண்ட்டும் நிறைய சப்போர்ட் பண்றாங்க. You can opportunity-னு பார்த்தாக்க எதை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து you need a little bit of industry hand holding or experience to understand what to do. Domain understanding. டொமைன்னாக்க இப்போ எங்களுக்கு வந்து தெரிஞ்சது because of our background is signal processing, computer vision, embedded. Okay. இப்போ somebody may be a data science person. எல்லாரும் இப்போ data science பண்ணிட்டு இருக்கோம், but somebody is really fundamentally data science. அவங்களுக்கும் VLSI கொஞ்சம் தெரியும். We can definitely build an accelerator which can end up in the cloud. Okay. இல்லையா? Why do you need to build an accelerator to end up in the cloud? You can build an accelerator to end up in an embedded device. Correct. Camera, CCTV camera இருக்கு. CCTV கேமரால வந்து நீங்க போட்டோ எடுக்கிறீங்க. அந்த டேட்டா மோஸ்ட் ஆஃப் தி டேட்டா நீங்க வீட்ல கேமரா வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாதி நேரம் அது ஸ்கிரீன்லயே யாரும் இருக்க மாட்டாங்க, போக வரவே யாரும் இருக்க மாட்டாங்க, ஒரே ஸ்கிரீன் தான் காட்டும். பவர் சேவ் பண்றதுக்காக வச்சுக்கிட்டு யாராவது ஆள் வராங்கன்னா அப்ப மட்டும் கேப்சர் பண்ணி அந்த மாதிரி நீங்க டிவைஸ்லயே ப்ராசஸ் பண்ணலாம். ஓகே. அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சோ டு கிளாரிஃபை, நீங்க அந்த நடுவுல எட்ஜ்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்களா, these are the edge devices. Yes. அது கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. Those all devices which are connected to the internet but are not servers.
are technically considered edge. So your mobile phone is considered edge. ஆனா நாங்க சொல்லும்போது what we are talking about is a headless device, display இல்லாத. அதாவது எங்கயாவது ஸ்மார்ட் எலக்ட்ரிசிட்டி மீட்டர், வாட்டர் மீட்டர், நம்ம ஆபீஸ் வெளியில இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். இந்த டேட்டா அனுப்புனோம்னா அந்த டேட்டா வந்து நம்ம அட்டெண்டன்ஸ் டேட்டா வந்து அங்க போயிட்டு வரும். ஒரு சர்வர்ல போய் கிளவுட்ல போயிட்டு நீங்க நம்ம வந்தேன், நீங்க 6 மணி நேரம் அதுதான் edge. அதான் ஓகே. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் இஸ் தி எட்ஜ் டிவைஸ். So இத வந்து this is in processors and the digital domain. Okay. Analog போனாக்க இது ரொம்ப critical applications. Okay. Power electronics. Very very important thing. Battery monitor, battery charge controller. All the EV. Everything from the earbud to EV. To இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கேல் கிரிட் கனெக்டட் பேட்டரிஸ் வருது இப்போ. ஸோ கிரிட்னு பார்த்தாக்கா பவர் ஜென்ரேஷன்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, பவர் டிரான்ஸ்மிஷன்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் விச் ஆர் கமிங் அப். we have never even thought about these things being important. ஸோ இப்போ வந்து நம்ம இண்டஸ்ட்ரி பார்த்துட்டோம், ஃப்ளோ எல்லாம் பார்த்துட்டோம். இதில் வந்து வாட் யூ டூ, ஹவு டு யூ ஸ்பெஷலைஸ் யுவர் செல்ஃப்? இப்போ ஒன் ஆஃப் த திங்ஸ் நான் வந்து இந்தியாவில் ஐ செட் 20% ஆஃப் த டிசைன் ஒர்க் ஃபார் இந்தியா. ஆனால் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தாக்கா செமிகண்டக்டர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தாக்கா ஹார்ட்லி 2 or 3. அண்ட் த ரீசன் ஃபார் திஸ் இஸ் இந்தியன் கம்பெனிஸ் எல்லாருமே சர்வீசஸ் சைடில் போயிட்டு அவுட் சோர்ஸ் பண்ணி சப்கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபண்ட்ஸ் ஸ்டார்டிங் ப்ராப்ளம். சர்வீஸ் பண்ணுவோம், சர்வீஸ் பண்ணி கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ ரெடி பண்ணிட்டு அப்புறம் நம்ம ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஓகே. ஸோ ஒன் ஆஃப் 2 things will happen. உள்ள போயிட்டு சரி நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க, சர்வீசஸ்லயே வந்து அவங்களுக்கு சரியா வரும், நல்ல மார்ஜின்ஸ் நல்லா தானே இருக்கு, இதுவே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு அப்படியே தங்கிடுவாங்க. இல்ல அப்படின்னா அவங்களுக்கு வந்து இவங்க சர்வீசஸ் கம்பெனி லேபிள் வந்துடும். கரெக்ட். அப்போ அவங்க ப்ராடக்ட் பண்ணும்போது ஜென்ரலா நிறைய நான் கேட்டது என்ன அப்படின்னா, மார்க்கெட் ஒத்துக்க மாட்டேங்குது, நீ சர்வீசஸ் கம்பெனி உனக்கு ப்ராடக்ட் எப்படி பண்ண தெரியும்ன்ற மாதிரி ஒத்துக்காம இருப்பாங்க. அந்த இது இருக்கு. ஸோ நாங்கள் இப்போ பண்ணுறது வந்து we take சக்தி and we look at an industry for edge industry, edge embedded IoT அப்படின்னு அதை எடுத்துட்டு we look at what would be a useful process. அகைன் எட்ஜ்ன்றது எட்ஜ் ஆர் IoT இஸ் a very broader umbrella term. அதுல வந்து ஏதாவது ஒரு யூஸ் கேஸ் எடுத்து not one use case போறாது கண்டிப்பா. Because one thing that you should understand is semiconductor industry works on volumes. Volumes na எப்படி volumes நாக்க millions of units shipped per year. Lakhs, tens of lakhs, sometimes if the component is very small, crores product, crores units shipped per year. Okay. ஏன்னா 10 ரூபாய் ப்ராடக்ட் நாக்க 1 கோடி வித்தாதான் 10 கோடி வரும். அதுல வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்டே 8 ரூபாய் இருந்ததுனாக்க that company is only left with 2 crores margin. Okay. அதுதான் பாயிண்டிங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்க we will look at multiple industries, multiple use cases. இது எல்லாத்துக்கும் சூட் ஆகிற ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் நாங்கள் ரெடி பண்ணி we will go try it out with potential customers. இந்த மாதிரி ஒரு பண்ணாக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக, இதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணுமா, இதில் ஏதாவது குறைச்சிக்கலாம். Okay. Because குறைச்சாக்க it is cost is one thing, because more features you put the bigger the chip is. and adula chipoda cost ஏறும். அத்தனை ஃபீச்சர்ஸை டெஸ்ட் பண்ணணும், கரெக்டா மேனுஃபேக்சரிங் கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு, அண்ட் பேக்கேஜிங் இதெல்லாம் கரெக்டா பேக்கேஜுக்கு கனெக்ட் பண்ணிருக்கோமான்னு டெஸ்ட் பண்ணணும். பவர் இருக்கு. ஸோ செக்யூரிட்டி ப்ராப்ளம் வரும். ட்ரூ. ஸோ சேஃபஸ்ட் வே டு ஹேவ் சைபர் செக்யூரிட்டி is to not have a feature. அது impractical. அதனால வேணாங்கிறத தூக்கி போடுறோம். ஓகே. ஸோ இவங்கள்ட்ட போய் கேட்போம், ஏதாவது எடுத்துடலாமா, இதில் எப்படி டிசைன் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக. ஸோ அவங்க வந்து ஏதாவது ஒரு இது கொடுப்பாங்க, ஒரு ப்ராக்ஸி, இந்த மாதிரி ஒர்க்கு ரன் பண்ணுறோம், இந்த மாதிரி அவுட்புட் வரும், இந்த மாதிரி இன்புட்ஸ் எல்லாம் வரும். அதை வச்சு நாங்கள் வந்து ஸ்பெக்கை ரிஃபைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து and it will not suit just one person. Okay. At this point நாங்கள் வந்து 4 பேர் இருந்து வாங்குவோம், 10 பேர் இருந்து வாங்குவோம். So we will build the basket spec which suits all of this. அதை வச்சு we design the chip.
The model is முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட் ரெண்டுமே எங்க உண்டு. ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைக் ஆர்டுயினோ போர்டு, ஒரு ராஸ்பெரி பை போர்டு, ராஸ்பெரி பை கம்ப்யூட் மாடியூல் இருக்கு இல்லையா, கரெக்ட். அந்த மாதிரி மாடியூல்ஸ் நாங்களே டிசைன் பண்ணுவோம் ஃபார் ஆர் ஓன். ஓகே. So if somebody does not have the capability to design those modules. So for example microBit அந்த மாதிரி உங்ககிட்ட கேட்கலாம். ஓகே. So somebody has a production run of 1000 units a year. They don't have the capability to design the module. They can buy our module. Okay. இப்போ ஒரு very sophisticated automotive industry இல்ல telecommunications industry அந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னாக்க they can buy the chip itself and it's more efficient for them to build it into their larger board than to get multiple modules input. So அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. So what we do is ரொம்ப depreciating-ஆ சொல்லணும்னாக்க what we do is Lego blocks, building blocks எடுத்து assemble பண்ணுவோம். அது assemble பண்ணுறது அவ்வளோ கரெக்ட். மேட்ச் ஆகணும். சாப்பாடுக்கு சாப்பாடு பொருந்தும். சாப்பாடு எக்ஸாம்பிளா சாப்பிட பிடிக்கும், நல்லா அது ஐ ஜென்ரலி திங்க் லைக் தட். பட் நம்ம வைக்கிற பொரியல், நம்ம வைக்கிற ரசம் சாம்பார், இது இந்த ஊறுகாய்க்கும் இதுக்கும் அதெல்லாம் செட் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும். And that is what he says, assembling things together is in by itself a task. And அந்த சிப்பு பெருசா ஆக ஆக அதோட சொஃபிஸ்டிகேஷன் ஏற ஸ்னாப்டிராகனோட டாப் எண்ட் ஆர் M1 அந்த மாதிரிலாம் நம்ம சிப்பு பண்ண போக போக அதுக்கே ஒரு 100 பேர் வேலை பண்ணுவாங்க. அசெம்பிள் பண்றதுக்கே ஒரு 100 பேர் மேல ஒரு டீம், அவ்வளோ பெரிய டீம் தேவைப்படும். தட் காம்ப்ளெக்ஸ். ஓகே. அங்க வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தி. ஸோ எங்க இது என்னன்னாக்க எனக்கு வந்து இட் வாஸ் வெரி சிம்பிள். ஐ வாண்ட் அ ப்ராடக்ட், ஃபிசிக்கல் ப்ராடக்ட் டு கம் அவுட் வித் மை நேம் ஆன் இட். ஓகே. ஸோ அங்கே ஆரம்பிச்சது. நான் சர்வீசஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து ஐபி பிஸ்னஸ். ஐபி இஸ் அ ரெஸ்பெக்டபிள் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் இன் தி செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி. கரெக்ட். ஒரு ப்ளூடூத் கண்ட்ரோலர் பண்ணும், ஈத்தர்நெட் கண்ட்ரோலர், டிடிஆர் கண்ட்ரோலர், எல்டி கம்யூனிகேஷன்ஸ், 4G 5G இதெல்லாம் ரொம்ப டிபிக்கல். ஓகே. கொஞ்சம் நாட் சோ டிபிக்கல் வந்து ஆக்சிலரேட்டர் ப்ராசஸர் as an IP. ஓகே. வீடியோ கோடெக்கு ஆக்சிலரேட்டர், like how YouTube is doing for his YouTube video codec, something like that. அத வந்து ஆக்சிலரேட்டரா பண்ணி உங்க போன்ல போடுது. ஹார்ட்வேர்ல சர்க்யூட்டா மாத்தி கொடுப்போம். ஓகே. ஓகே. that is what a hardware accelerator. It's respectable. ஆனா எனக்கு வந்து எங்களுக்கு விருப்பம். fair point. I wanted, and நாங்க ஆரம்பிச்சது என்ன, we wanted the chip on hand, so we went in that direction of building the chip, which is why we are probably one of the earliest, one of the first Indian companies, not the first, கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, to bring out a chip in India. Okay. வரும், வந்துட்டே இருக்கு, கண்டிப்பாக வரும், and there's a lot more to come. Awesome. So actually for the full sessionல வந்து I have learnt a lot, and எனக்கு தெரிஞ்சு இது வந்து தமிழ்ல அட்லீஸ்ட் இது வரைக்கும் யாருமே இதோட பண்ணிருக்க மாட்டாங்க. So both in terms of what you do as a chip as well as what you gave as a content, ரெண்டுமே யாருமே பண்ணல. Thank you for spending so much time. Thank you. It was a pleasure. Same here. Thank you so much.